शान्तरूपाय धीमहि तन्नः चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर कांची शंकर कामकोटि शंकर कामकोटि शंकर कांची शंकर जगद्गुरु कांची महास्वामिகளுக்கு हर हर नमः पार्वती पदये हर हर महादेवा தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் ஆதிபராசக்திக்கு ஸ்ரீ விநாயகமூர்த்திக்கு வெற்றிவேல் முருகனுக்கு ஓம் சுவாமியே சரணையப்பா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு அமெரிக்காவுக்கு வந்து ஒரு 5வது சத்சங்கம் இது. இன்றைக்கி ஹாலிடே, எல்லாருக்கும் சனிக்கிழமை ஹாலிடே இன்றைக்கி. ஸோ நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் தாமதமாகிடுது இன்றைக்கி. நேற்று கொஞ்சம் லேட்டாச்சு வந்து அங்கே கோவிலில் ரொம்ப நேரம் காளிகம்மாள் கோவிலில் பேசியிருந்துட்டு அதுக்கு வந்து படுக்கிறதுக்கும் லேட்டாச்சு. ஜெகன் காலையே சீக்கிரம் போகணும் சொல்லி பார்த்தா 45-50 நிமிஷம் காமிச்சது. இப்போ அவ்வளோ தூரமா அப்படின்னேன். வந்து பார்த்தா தாண்டி போயாச்சு. ரைட்டுன்னு காமிச்சது கவனிக்க முடியல. டக்குன்னு 2 பேரும் வேஷ்டி கட்டிட்டு இருக்கா, நம்ம இடமா தான் இருக்கும். அதுக்காகவே வந்து நீங்கள் வாசல்ல ரொம்ப சௌரியமாக போச்சு. அது அதை கவனிக்கலன்னா எந்த விடையும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆமாம், 2 பேரும் வேஷ்டி கட்டிட்டு இருக்கா, அந்த இடமா தான். மெயில் பாக்ஸ் 9 ஒரு பக்கம் இருக்கு, இந்த பக்கம் 16 இல்ல அதான் இந்த ஒரு ஆட் நம்பர் வந்து இந்த பக்கம் வந்து ஒரே நம்பர் இது. அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தான் ஆட் நம்பர்ஸ்லாம் வருது. ஒன்லி ஆட் நம்பர் இந்த பக்கம். வேஷ்டி தான் காப்பாத்தி. கரெக்ட், வேஷ்டி தான் ட்ரெடிஷன் ட்ரெஸ் தான் காப்பாற்றும் எப்போவுமே. அதான் புரிஞ்சுக்கணும் இது. அப்புறம் அப்படியே போனால் எங்கேயும் திரும்ப முடியல, எல்லாம் வீடாக இருக்குது, திரும்பக்கூடாது, திரும்பின பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு தெருவில் திரும்பி யூ-டர்ன் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷமாக அத்தனை பேரையும் இந்த இடத்துல பார்க்கறது. அதாவது எவ்வளவு நம்ம வாழ்க்கையில் மேலே மேலே வந்தாலுமே, நம்ம சமூகத்தில் அந்தஸ்தில் எந்த பொறுப்பில் நம்ம மேலே வந்தாலுமே நம்மளோட வேர், நம்மளோட ரூட் வந்து நம்ம மறக்கக்கூடாது. நம்ம ரூட் என்ன அப்படின்னா அதுதான் கல்ச்சர்னு சொல்லுவோம், கலாச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம். உலகத்தில் கலாச்சாரம் அப்படின்னா ரெண்டு நாட்டு மட்டும்தான் அப்போ சொல்லுவோம். ஒன்று கிரேக்கம், இன்னொன்று இந்தியா, பாரதம் சொல்லுவோம். இந்த 2 நாட்டுக்கு தான் கலாச்சாரம் அப்படிங்கிறது உண்டு. நம்மளோட பாரத கலாச்சாரம் பார்த்தோம் அப்படின்னா இது எப்படின்னா பக்தி ரொம்ப அதிகம், சாஸ்திரங்கள் அதிகம், புராணங்கள் அதிகம், ரிச்சுவல்ஸ் அதிகம். இப்போ யாரோ ஒருத்தர் நம்ம அப்பாவோ தாத்தாவோ இறந்துட்டார் அப்படின்னா சரி ஏதோ வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு அடுத்து நம்ம வேலையை பார்க்க முடியாது. அவளை நம்ம அப்பப்போ வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கணும். நமக்கெல்லாம் கர்மா அப்படின்னு ஒன்று உண்டு. நம்ம இந்து மதத்தை தவிர வேறு எந்த மதத்திலையும் கர்மாங்கிறது கிடையாது. ஒரு கிறிஸ்டியானிட்டியில், ஒரு முஸ்லீம்லாம் கர்மாங்கிறது கிடையாது. நம்ம தான் கர்மாவை நம்புகிறோம். இந்த கர்மா என்ன பண்ணும் அப்படின்னா, இதற்கு போன பிறவியில் நம்ம என்னென்ன பாவம் பண்ணினோமோ அதற்கான பலனை இப்போ இருக்கிற பிறவியில் நம்ம அனுபவிப்போம். அதான் கர்மாங்கிறது. இதற்கு முந்தைய பிறவிகளில் நம்ம நல்லது பண்ணியிருந்தோம், 4 பேருக்கு உதவி பண்ணியிருந்தோம், 2 முதியோர்களை நம்ம எடுத்து பாதுகாத்தோம் அப்படின்னு நல்லது பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதற்கான நல்ல பலன் இந்த காலத்தில் நமக்கு கிடைக்கும். இப்போ நிறைய பேர் கேட்பேன், நம்ம ஊரில் மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் இருப்பான், அவன் பண்ணாத அநியாயமே இருக்காது, அவ்வளோ அட்டூழியம் பண்ணுவான், ஆனால் நல்லா இருப்பான். வீட்டு வாசலில் 4 கார் நிற்கும், நம்ம எங்கே போனாலும் எல்லாமே ரொம்ப சௌகரியமாக நடக்கும். நம்ம நினைப்போம், என்னடா நம்ம 3 வேளை சாமி கும்பிட்றோம், நம்ம போனால் ட்ரெயின் சீக்கிரமாக போய்டுறது, நம்ம காரை நிறுத்துறதுக்கு இடம் இல்லை, பார்க்கிங் பண்ண முடியல, 4 இடம் சுற்றுறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அவனுக்கு போன பிறவியில் அவன் நல்லது பண்ணியிருக்கான். போன பிறவியில் அவன் பண்ணின நல்லது இந்த பிறவியில் அவன் அதற்கான பலனை அனுபவிக்கிறான், நற்பலன்களை அனுபவிக்கிறான். அப்படின்னா போன பிறவியில் பண்ணது தான் இப்போ நடக்கிறது அப்படின்னா நான் ஏன் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு நமக்குள்ள கேள்வி வரும். இந்த பிறவியில் நம்ம நல்லது பண்ணி புண்ணியங்களை சேர்த்தால்தான் அடுத்து பிறப்பு அப்படிங்கிறது நமக்கு இல்லாமல் இருக்கும். அதுக்காகத்தான் மனுஷ பிறவி.
நீதி சதகம்னு ஒரு பழைய நூல் ஒன்று இருக்குது, நீதி சதகம்னு. இதில் வந்து ஒரு கதை உண்டு, கர்மாவை பற்றி சொல்லக்கூடிய கதை. நம்ம அத்தனை பேருமே கர்மாவை நம்பணும். நமக்கு நல்லது கிடைச்சதா ரைட்டு, போன பிறவியில் ஏதோ நல்லது பண்ணியிருக்கோம், முந்தைய பிறவிகளில். நமக்கு வியாதி வருதா, உடம்பு அவஸ்தைப்படுறோமா, என்னவோ பாவம் பண்ணியிருக்கோம், அதை அனுபவிக்கிறோம், அப்படியே நம்ம ஏற்றுக்கணும். இந்த நீதி சதகத்தில் ஒரு பாம்பாட்டி ஒருத்தர் இருப்பான். பாம்பாட்டின்னு நீங்கள்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது கிராமத்தில் பார்த்து ஒரு பெட்டிக்குள்ளே பாம்பு வச்சுட்டு வேடிக்கை கட்டுவான். தெருவாக போவான், அவன் மகுடி ஊதுவான், அந்த பாம்பு இப்படிங்கும், இவன் மகுடி இப்படி அடிப்பான் தரையில், பாம்பும் தரையில் அடிக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு ஆளுக்கு 5 காசு 10 காசு 4 நாள் காசுப்படுவான். அவனுக்கு அதான் வித்தை, ஊர் ஃபுல்லாக அந்த பாம்பை எடுத்துகிட்டு போய் காமிப்பான். நிறைய காசு வரும். இந்த பாம்பை பார்த்துட்டு நிறைய பேர் காசு அவனுக்கு போடுவான். அவன் என்ன பண்ணுவான், அந்த பாம்புக்கு எதுவுமே ஆகாரம் வாங்கி தர மாட்டான், இவன் தான் சாப்பிடுவான் எல்லாத்தையும். இந்த பாம்பு என்னாகும், நாளாக நாளாக ரொம்ப நொஞ்சு போயிடும், ரொம்ப மெலிஞ்சு போயிடும். இந்த பாம்பு நினைக்குமா, மனசுக்குள்ளே நினைக்குமா, ரொம்ப நம்மளை வச்சு இவன் சம்பாதிக்கிறான், நமக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறான், அவன் தான் சாப்பிட்றான். நம்மளை மாதிரி இருக்கிற பாம்பெல்லாம் காட்டில் எவ்வளோ சுதந்திரமாக இருக்குது, எல்லா இடத்துக்கும் போகிறது, எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறது, எல்லா இடத்துக்கும் இறையை தேடி தின்றது, கிடைக்கிற இறையை சாப்பிட்றது. நமக்குன்னு வச்சிருக்கன இவன் ஒன்றுமே கிடைக்கலையேன்னு அந்த பாம்பு தன்னோட விதியை நினச்சி நொந்து போகுமா. இவன் என்ன பண்ணுவான், ஒரு நாள் ராத்திரி ஒரு கிராமத்தில் வித்தையெல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு ஒரு மரத்தடி ஓரமாக படுத்துருவான். மரத்தடி ஓரமாக படுத்துன்னு இருக்கும்போது நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பாம்பு பெட்டியை பக்கத்தில் வச்சுருப்பான். அந்த பெட்டிக்குள்ளே இருக்குது. இந்த பாம்பும் ஏதான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், நம்ம தப்பிச்சா ஓடி போயிடலாம் அப்படின்னு பாம்பும் நினைக்கும். ஆனால் இந்த பாம்பு பெட்டியை மூடி வச்சுருவோம், ஒன்றுமே பண்ண முடியாது, பெட்டியை திறக்க முடியாது, பாம்பெல்லாம் திறக்க முடியாது. அப்போ இந்த ராத்திரியில் பக்கத்தில் இருக்கிற ஒரு வயல்வெளியிலேருந்து ஒரு எலி ஒன்று வரும், இறை தேடி வரும். எலி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ராத்திரியில் தான் வெளியில் வரும், பகலில் வந்து எலி அவ்வளோவா வெளியில் வராது. வரும்போது என்ன பண்ணணும், ஸ்மெல் பண்ணிகிட்டே வரும். ஒரு இடத்துல நிற்கும், எலியை கொஞ்சம் க்ளீனாக வாட்ச் பண்ணிடனா ஒரு இடத்துல நின்று அப்படியே மூக்கு கொஞ்சம் சுவாசம் பண்ணும், எங்கே இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்க்கும். அதுதான் நம்ம கிராமத்தில் நம்ம அப்பா அம்மாலாம் வீணா போன மசால் வடையை வச்சு எலியை பிடிப்பா. எலிப்பறின்னு சொல்லுவோம், ஒன்று ஒரு பெட்டி இருக்கும், அதுவும் நல்ல வடை வைக்க மாட்டேன், ஒரு 2 நாள் 3 நாள் ஆன மசால் வடை அது அதுக்குள்ளே வைப்பேன். அந்த ஸ்மெல் அதுக்கு பிடிக்கும். அது சாப்பிட வரும்போது எலிப்பறியில் மாட்டின்றது, ராத்திரியில் தான் இறை தேடி வரும். அது அந்த எலி அப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த பாம்பு பெட்டிக்கிட்ட வந்துடுத்து. அது என்ன, இந்த பாம்பு பெட்டியை பார்த்தோன்னே அதுக்கு ஆறறிவு கிடையாது, மனுஷன் மாதிரிலாம் கிடையாது. இவங்க படுத்துன்னு இருக்கிறவன் ஏதோ ஆகாரத்தை வச்சுருக்காமல் இருக்கு, இந்த பெட்டிகள் ஏதோ சாப்பாடு பொருள் வச்சுருக்காமல் இருக்கு, இது கொஞ்சம் குடஞ்சி உள்ளே போனால் நமக்கு ஆகாரம் கிடைக்கும் அப்படின்னு எலி நினைக்கும். எலிக்கு பல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்மையாக இருக்கும், ஈஸியாக எல்லாத்தையும் கிடைச்சிடும். மெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்டில் காரில் இருக்கிற இந்த பேனட்டுக்குள்ளே பூந்து ஒயர்லாம் கடிச்சிடும், நிறையெல்லாம் நடக்குது மெட்ராஸ்லாம். அந்த என்ன பண்ணும், அந்த பெட்டியை வந்து கடிக்க ஆரம்பிக்கும், கரன்னு கடிக்க ஆரம்பிக்கும். உள்ளே இருக்கிற பாம்பு அது ஏற்கனவே நொந்து போயிருக்கு, ஒன்றும் ஆகாரம் இல்லாமல் நொந்து போயிருக்கிற பாம்பு மெல்ல கொஞ்சம் கண் விழிச்சு பார்க்கும். ஆஹா, யாரோ இந்த பெட்டியை குடையறாப்புல இருக்குது, யாரோ இந்த பெட்டிக்குள்ளே வரத்துக்கு முயற்சி பண்ணுறாப்புல இருக்குன்னு பாம்பு கொஞ்சம் அலர்ட்டாக ரெடியாக நிற்கும். நமக்கு ஏதோ ஆகாரம் கிடைக்க போகிறது இன்னைக்கு அப்படின்னு பாம்பு அலர்ட்டாக இருக்கும். இந்த எலி மெல்ல ஃபுல்லாக ஓட்டை போட்ட பிறகு தன்னோட உடல் உள்ளே போச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஓட்டப்படும், உள்ளே போகும். கரெக்டாக அந்த பாம்பு இந்த எலியை சாப்பிட்ரும். அதாவது இது வரைக்கும் நல்ல ஆகாரமே இல்லாமல் இருந்த பாம்புக்கு எலி ஆகாரமாச்சு. எலி எதுக்காக உள்ளே போச்சு, தனக்கு ஏதான ஆகாரம் கிடைக்குமான்னு உள்ளே போச்சு. இதுதான் கர்மா அப்படிங்கிறது. நாம் நினச்சதெல்லாம் நடக்காது, பகவான் என்ன நமக்கு விதிச்சிருக்கானோ அதுதான் நமக்கு நடக்கும். அதை ஃபுல்லாக இந்த எலியை சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த எலி போட்ட ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது பாம்பு வரதுக்கு போதுமானதாக இருக்குது. இந்த பாம்பு வெளியில் வந்துடுத்து காட்டுக்கு போடுத்து பாம்பாட்டி தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த கதை முடியும். எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும், அதுதான் விதி, அதுதான் கர்மா. அதுதான் நம்ம இந்து கலாச்சாரத்தோட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. நம்மளாம் எதுக்கு பயந்து வாழ்கிறோம் அப்படின்னா கர்மாவுக்கு பயந்து வாழ்கிறோம். சொல்லுவோம் இல்லையா,
தப்பு பண்ணக்கூடாது, சாமி ஏதாவது பண்ணிவிடும் அப்படிங்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? சாமி நமக்கு தண்டனை கொடுக்கும் அப்படின்னா, நமக்கு தண்டனை கொடுத்ததுன்னா அடுத்து கர்மாவில் ஏதான பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிற ஒரே காரணம். நல்லபடியாக நமது கர்மா இருக்கணும், நமக்கு நல்லபடியாக வாழணும் அப்படின்னா அதற்கு என்ன தேவைன்னா அதுக்கு தான் பகவான் நாமம், பகவானுடைய ஸ்மரணை இருக்கணும். நம்ம என்ன நாமத்தை சொல்ல முடியுமோ, என்ன ஸ்லோகத்தை சொல்ல முடியுமோ, எப்படி நம்ம வழிபாடு பண்ண முடியுமோ நம்ம பண்ணிக்கலாம். இந்த கலிகாலத்தில் எந்த விதமான வழிபாடு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நாம ஜெபம் ஒன்று தான் இந்த கலிகாலத்தில் நம்மளை கடைத்தேற்றக்கூடியது. நீங்கள் 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் பூஜை பண்ணுறதை விட ஒரு 5-10 நிமிஷம் ஆத்மார்த்தமாக உட்காந்து ராம 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 ராமான்னு சொல்லிட்டு நீங்கள் முடிச்சேன்னா அதற்கான பலன் நிச்சயமாக உண்டு. தியாகராஜ சுவாமிகள் திருவையாறு, அவர் இப்போ சமீப காலத்தில் வாழ்ந்தவர், ஒரு 150-200 வருஷத்துக்குள்ளதான். அவரை பார்த்தீங்கன்னா ராமநாமம் மட்டும்தான் ஜபிச்சுட்டு. அவரோட வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1,40,000 ராமநாமாவை ஜபிச்சார் ஒரு நாளைக்கு. காத்தால் ஆரம்பித்து ராத்திரி சயனத்திற்கு போகிற வரை அவர் ஜபிச்ச ராமநாமா பார்த்தீங்கன்னா 1,40,000. அவர் தன்னோட வாழ்க்கையில் 21 வருஷம் ராமநாமாவை தொடர்ந்து ஜபிச்சிருக்கார். 96 கோடி வரும், 96 கோடி ராமநாமாவை ஜபிச்சிருக்கார். கோவிந்தபுரத்தில் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு ஒரு மகானோட அதிஷ்டானம் இருக்கு. அவர் ஒரு நாளைக்கு 1,25,000 ராமநாமாவை ஜபிச்சிருக்கார். போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இவர் 1,40,000. எதுக்கு அவ்வளவு ராமநாமாவை ஜபிக்கணும்? உட்காந்துட்டு வேலை மெனக்கட்டு இதுக்கு வேறு ஏதாவது வேலையை பண்ணலாமே, ஒரு ராஜாவை பார்த்து பாடலாமே, பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜமீன்தாரை பார்த்து அவரை 4 பாட்டு பண்ண அவர் நிறைய பொருள் தருவாரே, எல்லாமே அவருக்கு கிடைச்சது. தியாகராஜரை எத்தனையோ பேர் கூப்பிட்டா, எத்தனையோ மன்னர்கள் கூப்பிட்டா, என் அரண்மனைக்கு வாங்கோ, என்னை பற்றி ஒரே ஒரு பாட்டு பாடுங்கோ, உங்களுக்கு என்ன வேணுமோ தரேன், உங்கள் வீட்டை தங்கத்தால் ரொப்பனேன் அப்படின்னா. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் ஏழ்மையில் இருந்தாரே தவிர எந்த ஒரு மனிதனையும் பாடவே இல்லை, ஒரு மனுஷனை பற்றி புகழ்ந்து பாடவே இல்லை அவர். ஆனால் நாம் வாழற இந்த காலத்தில் மனுஷனை புகழாமல் நாம் வாழவே முடியாது. நம்மளாம் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், 4 பேர் தெய்வம் நமக்கு தேவை. பக்கத்தாத்து மாமி எப்போ நமக்கு உதவு பண்ணுவா, எப்போ நம்ம விட்டு போவான்னு தெரியாது. மாமி உங்கள் படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது மாமி அப்படிம்போம். இருக்கிறதுலே மோசமான படம்னு மாமிக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம சொல்கிறத கேட்டு மாமியும் நல்லா இருக்கா அப்படின்பா, புகழ்ந்து தான் ஆகணும். அந்த மாமி திடீர்னு ஒரு நாள், மாமி ஒரு 1/2 கரண்டி காப்பி பொடி கொடுப்பேன், எங்கள் அத்துக்கு முக்கியமான கெஸ்ட் வந்துட்டா அப்படின்னு போய் நின்னா அந்த மாமி காப்பி பொடி கொடுக்கணும். நம்மெல்லாம் எப்படி வாழறோம் அப்படின்னா, மற்றவர்களை ஏன் புகழ்கிறோம் அப்படின்னா அவளால் நமக்கு ஒரு காரியம், ஒரு ஆதாயம் அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் நம்ம புகழுறோம். நீங்கள் ஒருத்தர் புகழ்ந்து பேசும்போது நீங்களே யோசிச்சு பாருங்க, நாளைக்கு நாளைக்கு அடுத்த வாரம் இவனால் இதான ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்குங்கிற காரணத்தினால மட்டும்தான் நம்ம புகழ்வோம். ஆனால் மகான்கள் இப்படி கிடையவே கிடையாது. தியாகராஜர்லாம் அப்படி வாழவே இல்லை. உன்னை புகழ்ந்து எனக்கு என்ன கிடைச்சாலும் தேவையில்லை, என் ராமன் இருக்கான், என் ராமன் கொடுக்கறது எனக்கு போதும் அப்படின்னு வாழ்ந்த. அதான் நிதிசால சுகமானு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, அவர் பண்ணார். இதெல்லாம் உன்னோட கருணைக்கு ஈடாகுமா ஏ ராமா அப்படின்னு பாடப்பட்டதான் நிதிசால சுகமானு சொல்லிட்டு. அதாவது இத்தனை ராமநாமாவை ஜெபிச்சு அவருக்கு என்ன கிடைச்சது? குடும்பம் நல்லா இருந்ததா, பங்களாவில் வாழ்ந்தாரா, நல்ல கட்டிலாம் கிடைச்சதா? ஒன்றும் கிடையாது. சாதாரணமான வீடு, அவர் வாழ்ந்த வீடு. ஆனால் அவருக்கு என்ன கிடைச்சதுன்னா, ஒரு முறை அவருடைய வீட்டுக்கு நாரத பகவான் வீட்டுக்கு வந்திருக்கார். திருவையாருக்கு அவருடைய வீட்டுக்கு நாரத பகவான் வந்துட்டு, நாரத பகவான் நாரதராக வரல, தம்புராலாம் எடுத்துகிட்டு வரல, அவர் வேற கோலத்தில் சில சுவடிகள்லாம் கொடுத்துட்டு, வச்சுக்கோ நான் காவேரியில் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் போவார். இந்த சுவடிகள் ரொம்ப முக்கியமான சுவடி போல் இருக்கே அப்படின்பா, அதான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் வச்சுக்கோங்க, நான் ஸ்நானம் மட்டும் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். போட்டு அப்படியே போயிடுவார். அப்புறம் தான் இந்த சுவடிகளை பார்க்கிற போது இதெல்லாம் ரொம்ப அரிதான சுவடிகள், இதெல்லாம் யார் கொடுத்துருப்பான்னு யோசிக்கிற போது நாரதர் அவருக்கு முன்னால் தோன்றி நான் தான் கொடுத்தேன், இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னார். ராமபிரானை தரிசனம் பண்ணினார். நேருக்கு நேராக ராமபிரானை தரிசனம் பண்ணினார். நாமத்தை சொல்றதுனால வர பலன் என்ன அப்படின்னா, கடவுளோட தரிசனம் நமக்கு கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். அதை நம்பணும் நம்ம முதல்ல. திருவையாத்தில்
ஒரு நாள் சாயங்காலம் அவருடைய ஆத்து திணையில் உட்காந்து ராமநாமாவை ஜபிச்சுன்னு இருக்க தியாகராஜ சுவாமிகள். அவள் மனைவி பேர் ஆண்டாள்னு பேர். உள்ள அந்த மனைவி ஏதோ சமையல் பண்ணிட்டு இருக்க. இவர் வாசலில் உட்காந்து ஜபிச்சுன்னு இருக்க. என்ன பண்ணுற அப்படின்னு மனைவிட்டு கேட்குறா. ஏதோ கொஞ்சம் வெந்நீர் வச்சுன்னு இருக்கேன் குடிக்கிறதுக்கு அப்படிங்கிற. ரொம்ப வறுமையான குடும்பம் அது. ஒரு 6:30 மணி ஆறும்போது இந்த தெரு வழியாக ஒரு 3 பேர் போகிறார். ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு உதவியாளர், 3 பேர் போகிறார். எல்லாம் தோளெல்லாம் பை நிறைய வச்சுருக்கா, நிறைய லக்கேஜ் வச்சுருக்கா. இந்த 3 பேர் அப்படியே போகிற போது இவர் ராமநாமாவை சொல்கிறது கேட்டு அப்படியே நிற்கிற. அந்த 3 பேரும் நின்று தியாகராஜ சுவாமிகளை பார்க்குறார். கண்ணை மூடிண்டு ஜபிச்சுட்டே இருந்தவர் திடீர்னு கண்ணை திறந்து பார்த்த உடனே என்னடா 3 பேர் நிற்கிறா, இங்கே நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேட்பார், யார் நீங்கள், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்பார். நமக்கு முன்பின் தெரியாத ஆசாமியாக இருந்தால் கூட அவளுக்கு உபசரணப்படுறதுங்கிறது நமது முன்னோர்கள் காலத்தையே வழக்கம். அதிதி உபச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம். யாராக இருந்தாலும் வரவேற்கணும், யாராக இருந்தாலும் தண்ணி வேணுமான்னு கேட்கணும், காஃபி வேணுமான்னு கேட்கணும், மோர் சாப்பிட்றலான்னு கேட்கணும். இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த ஒரு வழக்கம் இது. இவர் என்ன வேணும், யார் நீங்கன்னு கேட்ட உடனே இந்த 3 பேர் வயசானவராக இருந்த ஒருத்தர் சொல்கிறார். வயசான தம்பதி, ஒரு இளைஞன் ஒருத்தர். நாங்கள் நார்த்துலேருந்து டூர் வந்துருக்கோம், போயிட்டுருக்கோம், யாத்திரை போயிட்டுருக்கோம், நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டுருக்கோம். இந்த வழியாக போயிட்டுருக்கோம், பொழுது சாஞ்சு கொடுத்து நாங்கள் யாரான ஒருத்தர் கிரகத்தில் தங்கணும், தங்கிட்டு கார்த்தால் எங்களோட பயணத்தை ஆரம்பிக்கணும். இந்த கிரகத்தில் யாராத்தில் தங்கலான்னு பார்த்துட்டு வரோம். உங்கள் ஆத்தில் தங்கலாமா? உங்களை பார்த்தா ரொம்ப சாத்வீகராக தெரியுறேன், பகவான் நாமாவெல்லாம் சொல்லிட்டு இருக்கேள் அப்படிங்கிறார். அடோடா வாங்க, பாக்கியம் எனக்கு, வாங்க எங்கள் இடத்துல தங்குங்கோ, வாங்கன்னு 3 பேரும் கூப்பிட்றார். திணையில் உட்காந்து வைக்கிறார், பேச ஆரம்பிக்கிறார். ராமனுடைய பிரபாவங்களை பற்றி இவர் சொல்கிறார். அவள்லாம் கேட்டுருக்கா. ரொம்ப நேரம் போகிறது, சாப்பிட்ற நேரம் வந்துடுத்து. அப்போ மனைவிட்ட சொல்கிறா, ஆண்டாள் மனைவிட்ட சொல்கிறா, உள்ளே கூப்பிட்டு, அவளுக்கெல்லாம் சமைக்கணும், ஏதானு உடனே தயார் பண்ணு அப்படிங்கிற. அவாத்தில் ஒரு திரவியம் கூட கிடையாது. இந்த மாதிரி சொன்ன பிறகு பார்க்குறா, எல்லா டப்பா எல்லாமே காலியாக இருக்குது. அரிசியாக ஒரு 4 அரிசி தான் இருக்குது, பருப்பாக 4 பருப்பு இருக்குது, ஒன்றுமே இல்லை. மாமிக்கு ரொம்ப தயக்கம். என்னடா அது 3 பேர் வந்திருக்கா, நம்ம 2 பேர் 5 பேர் சாப்பிட்ணும், என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிற போது பக்கத்தாத்து மாமி ஞாபகத்துக்கு வர. காஃபி பிடிச்ச நம்பத்தில் சரி அங்கே போயிட்டு அவத்தில் கொஞ்சம் அரிசி பருப்பு ஏதானு வாங்கிட்டு வருவோம், அப்புறம் கொடுத்துக்கலாம் மாமிக்கு அப்படின்னு 2-3 பாத்திரத்தை எடுத்துட்டு முந்தானையில் வச்சு மறைச்சிட்டு வெளியில் வர. ஏன்னா கடன் வாங்குறதெல்லாம் வெளியில் தெரியக்கூடாது, எப்பவுமே தெரியக்கூடாது, ரொம்ப சீக்கிரட்டாக பண்ணணும். அது என்ன பண்ணால் யாருக்கும் தெரியாமல் புடவை முந்தானை மறைச்சிட்டு வெளியில் வரும்போது தியாகராஜ சுவாமிகளை பார்த்துட்டார். என்ன எங்கே போகிற நீ? என்னமோ அவரே மாட்டி விட்டுட்டார். அந்த அம்மா சொல்கிறேன், தடுமாறுற, சொல்ல முடிய மாட்டேங்கிற. 2 கெஸ்ட்டு 3 பேர் இருக்கும்போது சொல்ல முடியுமா இந்த கடன் வாங்க போகிறேன்னா அரிசி பருப்புனா? அவள் என்ன நினைப்பா, இந்த வீட்டுக்கு வந்தோமே சாப்பிட்றதுக்கு அப்படி ரொம்ப கேவலம் நினைப்பேன். நான் சொல்கிறேன், நாசுக்க சொல்கிறேன், இந்த வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. உடனே தியாகராஜ சுவாமிகளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போ இந்த வயசானவர் சொல்கிறார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒன்றும் வாங்காதீங்க, நீங்கள் உள்ளே போங்க, நாங்கள் ரொம்ப தொலைவிலேருந்து வரதால எங்கள்கிட்ட எல்லாம் இருக்குது. நீங்கள் தென்னமாவு வச்சுருப்போம், தேன் வச்சுருப்போம், எங்கேயும் ஆகாரம் இல்லையா, அந்த தென்னமாவில் தேனை ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஆளுக்கு ஒரு 3 உருண்டை சாப்பிட்டா போகிறோம், ராத்திரி பொழுது போடும், நம்ம எல்லாருமே இன்றைக்கி சாப்பிட்லாம், தேனும் தென்னமாவும் சாப்பிடலாம், நீங்கள் உள்ளே போடுங்க, ஒன்றும் சமைக்க வேணாம் அப்படிங்கிற வயசானவர். எல்லாம் உள்ளே வந்தாச்சு. ஒரு பெரிய தாம்பாளத்தை கொண்டு வர சொல்கிறா, தென்னமாவை போடுறா, தேனை கொட்டுறா. இந்த இளைஞன் வந்து நல்லா பிடிக்கிறான். எல்லாம் பிடிச்சி ஆளுக்கு ஒரு உருண்டை அப்படியே மாறி மாறி போகிறது. எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறார். முடிச்சுட்டு அவருக்கு ராமனை பற்றி பேசலன்னா தூக்கமே வராது. தியாகராஜருக்கு ராமனை பற்றி பேசிகிட்டே இருப்பார். எல்லாம் பேசுகிறா. அவளும் கேட்டுருக்கா. மெல்ல படுக்கிறா, ராத்திரி படுக்கிறா. காலங்காத்தால் எழுந்து நாங்கள் காவிரியில் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டு நாங்கள் பையெல்லாம் எடுத்துன்னு கிளம்பிடுறோம் அப்படின்னு அந்த வயசானவர், அவள் ஒய்ஃபு, இந்த இளைஞர் 3 பேரும் பக்கத்தில் காவேரி குளிக்க போகிறா. குளிச்சுட்டு வரா, ஆற்றுக்கு வரா, எல்லாத்தையும் எடுத்துக்கிறா. மாமியெல்லாம் குங்குமம்லாம் கொடுக்குறா. எல்லாம் முடிச்சோன்னு அந்த 3 பேர் இறங்கி வெளியில் வர, நாங்கள் புறப்படுறோம், எங்களுக்கு உத்தரவு கொடுங்கோ, ராமேஸ்வரம் புறப்படுறோம் அப்படிங்கிற. தியாகராஜ சுவாமிகள் வாசலில் வரார், மாமி வாசலுக்கு வர. நம்ம ஆற்றுக்கு ஒரு கெஸ்ட்டு வரார் அப்படின்னா, அந்த காலத்தில் கிராமத்து வீடுகளில் பார்த்தேன் அப்படின்னா, அவள் இறங்கி போய் அந்த தெருவில் மறையிற வரைக்கும் நின்று பார்த்துட்டே இருப்பாள். அது ஒரு பண்பு. இது நம்ம ஆற்றுக்கு வந்த கெஸ்ட்டை
எப்படி வழி அனுப்பணும் அப்படின்னா அந்த தெரு நடந்து தெரு பெருசாக இருந்ததுன்னா நிற்கணும். அவள் தலை மறைய வரைக்கும் பார்த்துட்டு நம்ம கை கூப்பி அவளுக்கு ஒரு வழி அனுப்பிட்டு அப்புறம் தான் உள்ளே வரணும். இந்த காலத்தில் எப்படின்னா எப்படா வெளியே போவான், எப்படா கதவை தாப்பா போடலாம், டக்குன்னு அவன் வெளியில் போகணுன்னு அடித்து தாப்பா போடுவான் மாமி. அது எதுக்குன்னா அவன் அடுத்து இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அர்த்தம். அது அவன் புரிஞ்சுட்டுருவான், சரி தப்பாக வந்துட்டோம் உங்களுக்கு புரிஞ்சுட்டுருவான் அவன். அவன் 3 பேர் போகிறா தெருவில் இறங்கி. தியாகராஜ சுவாமிகளும் மனைவி வாசல் நிற்கிறா, கையெடுத்து கும்பிட்ற தியாகராஜ சுவாமிகள் மனைவி. அவளும் அந்த இளைஞன் அப்படியே திரும்பி பார்க்குறான், அந்த முதியவர் திரும்பி பார்க்குறா, அந்த பெண்மணி திரும்பி பார்க்குறா, கையெடுத்து கும்பிட்றா. அந்த தெரு முனைக்கு போயாச்சு, திரும்ப போகிறா. திரும்ப போகிறப்போ கையெடுத்து கும்பிட்றார் தியாகராஜர். அந்த சமயத்தில் அந்த முதியவர் ராமபிரானாகவும் முதியவரது மனைவி சீதா பிராட்டியாகவும் இவர்களுடன் வந்த இளைஞன் அனுமனாகவும் ஒரு காட்சி தருகிற போது அப்பத்தான் தியாகராஜருக்கு உண்மை புரிகிறது. நேத்திக்கு ராத்திரி முழுக்க தன்னோட வீட்டில் வந்து தங்கினது சாட்சாத் ராமபிரான், சாட்சாத் சீதா பிராட்டி, சாட்சாத் அனுமன்னு தெரிஞ்சு அந்த தெருவில் விழுந்து புரள்கிறாராம். ஏ ராமா, நீயா உன் கையால் எனக்கு தினமாவு உருண்டை கொடுத்த? ஏ ஆஞ்சநேயா, நீயா இங்காத்து தாம்பளத்தில் இதெல்லாம் வச்சு பிடிச்சி கொடுத்த அப்படின்னு கதறி அழுகிறாராம். என்ன கிடைக்கும் பகவான் நாமத்தை சொன்னா அப்படின்னா பகவானுடைய தரிசனம் கிடைக்கும். அந்த பகவானுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கிறதுனா எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நமக்கு குறையே வராது, கஷ்டத்தையே கொடுக்க மாட்டார். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நாம சொல்றதோட பலன் என்ன அப்படின்னா இதுதான். பகவான் எந்தெந்த ரூபத்தில் எப்படி வந்து நமக்கு காட்சி கொடுப்பார் நமக்கு தெரியாது. எந்த மனுஷால் மூலியமாக நமக்கு பகவான் தகவல் சொல்லுவார் நமக்கு தெரியாது. நம்ம ரொம்ப ஒரு கஷ்டத்தோடு மனசில் ஒரு பெரிய பாரத்தோடு ஒரு கோவிலை சுற்றிட்டு இருப்போம். என்னடா இந்த காரியம் முடியுமா முடியாதா முடியுமா முடியாதான்னு நினச்சிட்டே போவோம். பக்கத்தில் 2 பேர் பேசிட்டு போவான், இதெல்லாம் ஒன்றும் இல்லடா சாதாரணடா, அவனுக்கு பதில் சொல்லிட்டு போவான். அது நமக்கான பதில். பகவான் அப்படி தான் சொல்லுவார் நமக்கு. மகாபெரிவளை பற்றி நம்ம ஏன் இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அஞ்ஞானத்தோடு இருக்கிற எத்தனையோ பேரை ஒரு ஞானத்தை கொடுத்து ஒரு ஞான மார்க்கத்தில் அவளையெல்லாம் மாற்றினவரில் மகாபெரிவா ரொம்ப முக்கியமானவர். அஞ்ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இல்யூஷன். அஞ்ஞானம்ங்கிறது இல்யூஷன் வச்சுக்கலாம். இல்யூஷன்னா மாயைன்னு அர்த்தம், ஏமாற்றுத்தனம். அதை நம்ம உண்மைன்னு நம்புவோம், அதான் அஞ்ஞானம்ங்கிறது. ஞானம் அப்படின்னா தெளிவுன்னு அர்த்தம். எது உண்மையோ அதுதான் ஞானம். அந்த ஞானத்தை மகாபெரிவா நமக்கு கொடுத்தார். சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர்னு ஒரு பெரிய உபன்யாசகர் ஒருத்தர் இருந்தார், பெரிய மகானவர். சேங்காலிபுரங்கிறது கும்போணத்துக்கு பக்கத்தில் இருக்கு. அவர் வந்து மகா சுவாமிகள் மேலே ரொம்ப மரியாதை. செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அவருக்கு கல்யாணம் ஆச்சு. செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதருக்கு அப்போ தான் கல்யாணம் ஆச்சு. மகா சுவாமிகள் இப்போ கும்பகோணத்தில் மடத்து தெருவில் சங்கர மடம்னு உண்டு, இன்னைக்கு அங்கே தான் இருக்கு. இந்த மடத்தில் சங்கர மடத்தில் மகாபெரிவா கேம்ப் இருக்கு. பெரிய பூஜை பண்ணுற சந்திரமௌலீஸ்வர பூஜை, ஆயிரக்கணக்கான பேர். கும்பகோணத்தில் பூஜை அப்படின்னா கூட்டம் அப்படி கூடும். சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அவருடைய மனைவி மாமனார் மாமியார்லாம் மாமனார் மாமியார் கூட்டின்னு வர, தன்னோட மாப்பிள்ளையை கூட்டின்னு வர மடத்துக்கு பெரியவா தரிசனத்துக்காக கூட்டின்னு வர. சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதருக்கு பெரியவா பூஜை பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா 4-5 மணி நேரம் பண்ணுவா, நம்ம உட்காந்துருக்க முடியாது. அப்போ சின்ன வயசில் இருக்கு, நமக்கு ரொம்ப போர் அடிக்கும், நம்ம அந்த பூஜையில் உட்காந்தா ஆபத்து, அதனால் ஏதானு ஒன்று நம்ம மாமனார்த்தை சொல்லி எஸ்கேப் ஆகிடுவோம் அப்படின்ட்டு இந்த மடத்துக்குள்ள நுழையும் போது சொல்கிறாரு, மாமா எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, நான் இங்கேன்னு ஓரமாக மடத்தில் ஓய்வு எடுத்துட்டு இருக்கேன், நீங்கள் பூஜை பாருங்க, வந்தீங்கன்னா ஆகாரத்துக்கு நம்ம ஒன்றா சேர்ந்துக்கலாம். யாராக இருந்தாலும் அங்கே சேர்ந்துருவோம், எல்லாருமே யார் எங்கே போனாலும் ஆகாரத்தில் சேர்ந்துருவோம், நம்ம அப்போ சேர்ந்துக்கலாம் அப்படின்னு. அப்போ தான் நம்ம கல்யாணம் ஆகிருக்கு. மாமனார் ஆரம்பத்தில் ஏமாந்துருவார் மாப்பிள்ளைகிட்ட. 2 வருஷம் போனதான் அவனோட வண்டவாளங்கள்லாம் மாமனாருக்கு தெரிய ஆரம்பிக்கும், எல்லா குடும்பத்துலேயுமே. அது வரைக்கும் ஏமாந்துருவார். சரி பரவாயில்ல மாப்பிள்ளை, நீங்கள் எங்கேயான ஓய்வு விடுங்க, நான் சாப்பிட்றப்ப மத்தியானம் கூப்பிடுறேன் அப்படின்னு போயிட்டார். மகாபெரிவா இப்போ தான் பூஜை பண்ண உட்கார்றார். முன்னாடி போய் உட்கார்றார், பொண்ணு எல்லாம் உட்காந்துருக்கேன். மகாபெரிவா பார்க்குறாரு அவரை. சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் மாமனார் பார்க்குறார்.
சௌக்கியமாக இருக்கல, சௌக்கியமாக இருக்கேன். இங்கே பொண்ணு இருக்கா, மாப்பிள்ளை எங்க அப்படிங்கிற. லேசாக தலைவலிக்கிறது தான் அவர் இங்கே உட்காந்துருக்கார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் எங்கே இருக்கார், டேய் அவரை கூட்டணும் போய் மகாபெரிய ஒரு சிப்பந்தி அனுப்புகிறேன். பாருங்க, பெரியவாட்டை வந்து நம்ம ஏமாற்ற முடியாது, போய் அவர் கூட்டினுவா அப்படிம்பார். செங்கால் பெருமை சொல்லியிருக்கார் பின் நாட்களில், ரொம்ப ஹாஸ்யமாக சொல்லுவார். இதை தனியாக இருந்தால் இங்கே வந்து ஒருத்தர் கூப்பிட்டா மகாபெரியாவை கூப்பிட்றான்னு போய் உட்காந்து 4 மணி நேரம் உட்காந்து அது பிறகு முடித்து எல்லாம் முடித்த பிறகு தான் என்னை விட்டார் அப்படின்னு ரொம்ப ஹாஸ்யமாக சொல்லுவார். சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒரு வாசகம் சொல்லுவார். இவரை பற்றி ஆயிரக்கணக்கான அனுபவங்கள் எங்கிட்ட இருக்குது, அதெல்லாம் நான் எப்போ சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல அப்படிம்பார். ஆயிரக்கணக்கான அனுபவங்கள் இருக்கும். மகாபெரியோடும் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதரும் சம்மந்தப்பட்ட அனுபவங்கள் பார்த்தோம்னா நிறைய இருக்குது, எக்கச்சக்கமான அனுபவங்கள் இருக்குது. ஒரே ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். செங்கல்பட்டுன்னு ஒரு ஊர் இருக்குது மெட்ராஸ்க்கு பக்கத்தில். இந்த செங்கல்பட்டில் ஒரு சத்திரத்தில் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதருடைய ஒரு மகாபாரத சொற்பொழிவு ஒரு 11 நாளைக்கு ஏற்பாடு பண்ணார். ஒரு தொடர் சொற்பொழிவு அந்த ஊரில் இருக்கிற தன வணிகர்கள் எல்லாம் சேர்ந்து ஏற்பாடு பண்ணினார். அதை முடிச்சுட்டு அவர் தங்குறதுக்கு ஒரு கிரகம் ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். அவருக்கு மடி சமையல் இதெல்லாம் இந்தியாதிகளுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். அவர் அந்த ஆற்றுல தங்கி இருந்துட்டு சாயந்தரம் இந்த சொற்பொழிவு நடத்துறதுக்கு வருவார். முடிச்சோன்னா ராத்திரி எங்கே போவார், ஓய்வு எடுப்பார், அடுத்த நாள் வருவார். இப்படிதான் போயின்னு இருக்கும். ஒரு நாளைக்கு இந்த செங்கல்பட்டில் இருக்கிறவாள்லாம் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதத்தை சொல்கிறார். அன்றைக்கி சொற்பொழிவு முடிஞ்சோன்னு சொல்கிறார். அன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. அவள் சொல்கிறா சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர்கிட்ட, சுவாமி மகாபெரிவா பக்கத்தில் வந்திருக்கார், ஸ்ரீபெரும்புதூரில் கேம்ப் இருக்கார். செங்கல்பட்டுலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் அங்கே கேம்பில் இருக்கார். நாளைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்குது, அவரை போய் பார்த்துட்டு நம்ம ஊருக்கு அவரை கூப்பிட போகிறோம், செங்கல்பட்டுக்கு கூப்பிட போகிறோம். இந்த மகானுடைய திருப்பாதங்கள் இந்த ஊரில் பட்டாலே நமக்கெல்லாம் ரொம்ப புண்ணியம், அதனால் அவரை கூப்பிடலான் இருக்கோம். நாங்கள் மத்தியானத்துக்கு மேலே தான் போக போகிறோம், அதனால் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் உங்கள் சொற்பொழிவு வேண்டாம், நீங்களும் இங்கே கூட வந்துடுங்க, பெரியவாளை தரிசனம் பண்ண போகலாம் அப்படிங்கிற. அவருக்கும் சந்தோஷம், மகாபெரிவாளை தரிசனம் பண்ண போகிறோமா அந்த இடத்துல, பெரிய பாக்கியமாச்சேன்னு, சரி நாளைக்கு போயிடலாம் அப்படிங்கிற. அடுத்த நாள் வந்து ஒரு 3 மணிக்கு செங்கல்பட்டுலேருந்து கிளம்ப போகிறதா ஒரு பிளான். இது வண்டி வாகனத்தில் வச்சுட்டு எல்லாம் ஸ்ரீபெரும்புதூர் போக போகிறோம், முக்கிய புள்ளிகள்லாம் சேர்ந்து. அன்றைக்கி கார்த்தால ஒரு 9-9:30 மணிக்கு தன்னோட கிரகத்தில் இருக்க சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர். அப்போ செங்கல்பட்டில் இருக்கிற கோர்ட்டு நீதிமன்றம் அங்கே வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃப், அவர் பேர் ராமகிருஷ்ணன் பேர். அவர் வந்து வேகமாக சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் ஆற்றுக்குள்ளே நுழைகிறார், ரொம்ப படப்படன்னு நுழைகிறார். அவரை பார்த்த உடனே சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர், என்னப்பா ராமகிருஷ்ணா, இப்போ வந்திருக்க, மணி 9:30 ஆகுது, நீ கோர்ட்டுக்கு போகணுமே, இன்றைக்கி கோர்ட்டு உண்டாச்சு, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற. இல்லை மாமா கோர்ட்டு உண்டு, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன், இது உங்களை தவிர வேறு யார்ட்டையும் சொல்ல முடியாது, யாருமே இதை நம்ப மாட்டா, உங்கள்கிட்ட சொல்லணுன்றதுக்காக வந்தேன் அப்படிங்கிற. உட்காரு அப்படின்னா உட்காந்து வச்சுட்டு என்ன சொல்லு அப்படிங்கிற. மாமா ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி ஆற்றுல ஆகாரத்தை முடிச்சுட்டு நான் கோர்ட்டுக்கு கிளம்புறதுக்காக கிளம்பிட்டு இருந்தேன். நேற்று மாமி தான் எல்லாம் டிஃபன்லாம் போட்டேன், எல்லாம் முடிச்சுட்டு கிளம்ப போயிருந்தேன். கிளம்பும்போது அப்போல்லாம் என்ன பண்ணுவான்னா, டிஃபன் சாப்பிட்ட உடனே, சாப்பாடு சாப்பிட்ட உடனே மனைவி கையால் தாம்பூலம் கொடுக்கறது வழக்கம். மனைவி வந்து ஒரு தட்டில் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பெல்லாம் வச்சு ஆற்றுக்காரருக்கு கொடுக்கணும், முடிச்சு கொடுக்கணும். இது அந்த காலத்தில் ஒரு சம்பிரதாயம். என்னோட மனைவி வந்து எனக்கு தாம்பூலம் கொண்டு வந்தா, ஒரு தட்டில் கொண்டு வந்தா. தாம்பூலம் அப்படிங்கிறது ஒரு மங்களகரமான பொருள். வெத்தலை பாக்குங்கிறது யாருக்கு வெத்தலை பாக்கு கொடுப்போம், ஆற்றுல சுமங்கலி வந்த ஒரு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறோமா, ஒரு நல்ல விசேஷமாக அதுக்கு வெத்தலை பாக்கை வாங்கி வைப்போம். வெத்தலை பாக்கு ரொம்ப நல்ல விசேஷம். அந்த வெத்தலை பாக்கு கொடுக்குறப்ப நான் அந்த வெத்தலை பாக்கு தட்டை வாங்கிட்டேன், கையில் வாங்கிட்டேன். நான் போட்டுக்கலான்னு அந்த வெத்தலை பாக்கை எடுக்கிறப்ப எனக்கு முன்னாடி பார்த்தா சாட்சாத் பராசக்தி அம்பாள் நின்றுருக்கா எங்கள் ஆற்றுக்குள்ள. எனக்கு என்னன்னு புரியல மாமா, எப்படி அம்பாள் நிற்கிற, அம்பாள் பார்த்தா ஒரு சர்வலங்கார பூஷிதியாக நின்றுருக்கா, நான் கையில் வெத்தலை பாக்கு தட்டு வச்சுருக்கேன்,
ஆகா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சே, அம்பாள் வந்திருக்காள் என் மாட்டில் அப்படின்னு இந்த தாம்பாளத்தை அவளோட காலடியில் வச்சுட்டு நான் நமஸ்காரம் பண்ணினேன். நான் நமஸ்காரம் பண்ணும்போது இந்த அம்பாள் எனக்கு மட்டும்தான் தெரிகிறான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். என்னோட மனைவியும் வந்து எனக்கு பக்கத்தில் நமஸ்காரம் பண்ணினா. ஒருவேளை அந்த இடத்துல யாரும் இல்லை அப்படின்னா என் மனைவி நமஸ்காரம் பண்ண மாட்டேன். என்ன பைத்தியம் மாதிரி நமஸ்காரம் பண்ணுறேன், இங்கே யாருமே இல்லை அப்படின்னு கேட்பா. ஆனால் அவளும் நமஸ்காரம் பண்ணினா. நாங்கள் 2 பேரும் நமஸ்காரம் பண்ணினோம், எழுந்து நின்னோம். நானும் கையெடுத்து கும்பிட்டேன், அதே நேரத்தில் என்னோட மனைவியும் கையெடுத்து கும்பிட்டேன். அந்த அம்பாளை பார்த்தோம். அம்பாளை பார்த்து கண்களில் ஜலத்தோட கையை கூப்பி நின்று இருக்கும்போது அந்த அம்பாள் நன்னா சுவாசம் மூச்சு விடுறா, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க எங்களை பார்க்குற. பார்த்துட்டு எங்கள்கிட்ட சொல்கிறா, மகா பெரியவா இந்த ஆற்றுக்கு வரப்போகிறேன், இந்த ஆற்றுல வந்து என்னை பூஜை பண்ண போகிறேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த ஆற்றுல அப்படின்னு அவள் சொன்னா. மாமா இதை யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டேன். நான் சாட்சாத் அம்பாளை பார்த்தேன். எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வெத்தலை பாக்கு தட்டை வச்சு நான் நமஸ்காரம் பண்ணி எழுந்து நிற்கிறேன். அம்பாளை காணும். எனக்கும் கண்ணில் தெரிஞ்சிருக்கா, என்னோட மனைவிக்கும் கண்ணில் தெரிஞ்சிருக்கான்னா அம்பாள் எங்காத்து வந்திருக்காங்கிறது எனக்கு புரியுது மாமா. இது என்ன அர்த்தம் மாமா அப்படின்னு கேட்குறேன். இப்போ சொல்கிறா, செங்காலிபுரம் அனந்தராம தீட்சித, நீ சொன்னதை வேற யார்ட்டையும் சொல்லாத, நம்ம 2 பேருக்குள்ள மட்டும் இருக்கட்டும். நம்ம இன்னைக்கு 3 மணிக்கு கிளம்ப போகிறோம் மகாபலியோட தரிசனம் பண்ணுறதுக்கு. அது வரைக்கும் பொறுமையாடு. இப்போ போ, கோர்ட்டுக்கு போய்ட்டு மத்தியானம் பா அப்படின்ற கிளம்பிட்டு போய்ட்டு ஒரு 3-3:30 மணிக்கு எல்லாம் செங்கல்பட்டுலேருந்து ஒரு 2 வேன் வச்சுன்னு எல்லாம் கிளம்புறேன். அங்கே இருக்கிற வியாபாரிகள், செங்காலிபுரம் அனந்தரமேஸ்வரர், இந்த ராமகிருஷ்ணன் எல்லாமே கிளம்புறேன். ஸ்ரீபெரும்புதூர் போயாச்சு. மகாபெரிவா அப்போ தான் பூஜை பண்ணி முடிச்சிருக்கா. இவ சேர்ந்த நேரத்தில் பெரியவா பூஜையை முடிச்சிருக்கா. கரெக்டாக அந்த நேரத்தில் அவள்லாம் ஒரு குரூப்பாக ஒரு 20 பேர் 25 பேர் வரா. வந்துட்டு எல்லாம் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். நமஸ்காரம் பண்ணும்போது மகாபெரிவா செங்காலிபுரத்தை பார்க்குறார். பார்த்தோன்னே சந்தோஷம் பெரியவாளுக்கு. என்ன செங்காலிபுரம் எங்கே அப்படிங்கிற. பெரியவா செங்கல்பட்டில் என்னோட உபன்யாசம் நடக்கிறது, ஒரு 11 நாள் நடக்கிறதுக்காக வந்தேன். வட இன்னைக்கு உங்களை பார்க்கணுன்னு சொன்னேன், அதான் வந்திருக்கேன். சரி உட்காந்துக்குங்க, எல்லாம் முடிச்சுட்டு ஆரத்தியெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு உட்கார சொல்லிட்டேன். எல்லாம் போய் உட்காந்துட்டேன். பெரிய அம்பாளுக்கு ஆரத்தியெல்லாம் காமிச்சு எல்லாம் முடிச்சுட்டு நைவேத்தியம் எல்லாம் பண்ணிட்டு பிரசாதம் தீர்த்த பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். எல்லாம் கொடுத்து முடித்த உடனே மகாபெரிவா சொல்கிறா, பக்கத்தில் இருக்கிற சிப்பந்திக்கிட்ட அந்த செங்கல்பட்டு ஆசாமியெல்லாம் கூட்டின்னு வா அப்படிங்கிற. அவளை இங்கே தெளிவுக்கார், அவளை கூட்டின்னு வர. வந்தோடனே முதல்ல செங்காலிபுரத்தை பார்த்து மகாபெரிவா சொல்கிறா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்குது, நீ அம்பாளை பற்றி கொஞ்சம் நேரம் பேச அப்படிங்கிற. உடனே பெரியவாளுக்கு நமஸ்காரம் மட்டும் பாக்கியம் பெரியவான்னு செங்காலிபுரம் உட்கார்ற. அம்பாளை பற்றி ஒரு 1 மணி நேரம் பேசுகிறார். மகாபெரிவா தியானத்தில் இருந்து கேட்குறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கோ. நம்மெல்லாம் பேசுறத நம்ம மாமி கூட கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டான். அவர் பேசுறத, செங்காலிபுரம் பேசுறத உங்க இடத்துல கேட்பாளா? மாமி பேசுறதே நாங்க கேட்க மாட்டோம். உங்க மாமி வந்துருக்காளா இங்க? வயசு வருஷம் கரெக்ட். நீ சொல்லி நானே கேட்கறது, நான் சொல்லி நீ என்ன கேட்கறது. ஒரு 1 மணி நேரம் பேசுறாரு செங்காலிபுரம். பேசி முடிச்சோடனே மகாபெரிவா தியானத்துலேருந்து கலைஞ்சு அவரை கூப்பிட்டு ஒரு சால்வை கொண்டு வர சொல்லி ஒரு சால்வை அவருக்கு பொத்த சொல்லிவிட்டு அவருக்கு வெகுமானம் எல்லாம் நல்லா பண்ணி கௌரவிச்சுட்டு செங்கல்பட்டில் வந்தவரெல்லாம் கூப்பிட்றேன், வாங்க எல்லாம் என்ன விஷயமா வந்திருக்கேள் அப்படிங்கிற. அதில் அந்த ஒரு முக்கியமான ஆசாமி வியாபாரி ஒருத்தர், பெரியவா நீங்கள் எங்கள் ஊருக்கு வரணும், இவ்வளோ தூரம் வந்திருக்கேள், எங்கள் ஊரில் 2-3 நாள் இருக்கணும், நீங்கள் பூஜை பண்ணணும், உங்களுக்கு நாங்கள் சத்திரம்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், ஒரு சத்திரம்லாம் பார்த்து வச்சுருக்கோம், இங்கே கிணறு இருக்குது, கோசாலை இருக்குது, எல்லாமே இருக்குது. பெரியவா தங்குறாலும் அந்த இடம் அப்படி தான் இருக்கணும், அது எல்லாமே இருக்குது பெரியவா அப்படிங்கிற. பெரியவா சொல்கிற, சாதாரணமாக யாரான ஒரு ஊருக்கு கூப்பிட்டா அப்படின்னா பெரிய உடனே மேனேஜர் பார்ப்பார், ஏன் அவளுக்கு என்னன்னு பார்த்து சொல்லு அப்படிம்பார். அவர் தான் டிசைட் பண்ணணும், ஷார்ட் விட்டு தான் இருக்கும். ஆனால் மகாபெரிவா என்ன சொல்கிற, அவளுக்கு மேனேஜர் கன்சல்ட் பண்ணாமல் நான் வரேன் ஊருக்கு ஒரு 2-3 நாள் இருக்கேன்,
பெரியவாளே சொல்கிறார். யார்ட்டையும் கேட்கல. சொன்னோன்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். செங்கல்பட்டுலேயே வந்து அவளுக்கு பெரியவா சத்திரம்லாம் நல்லா ஏற்பாடு பண்ணிருக்கோம், எல்லாமே வசதியாக இருக்கும் பெரியவா, எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற. அப்போ பெரியவா சொல்கிற சத்திரம்லாம் வேண்டாம், எனக்கு சத்திரம்லாம் வேண்டாம் தங்கறதுக்கு அப்படின்னு. அப்படியே கூட்டத்தை பார்க்கும்போது ராமகிருஷ்ணன் நிற்கிறார், கொஞ்சம் தள்ளி நிற்கிறார். அவர் பார்த்துட்டு இங்கே வாங்க அப்படிங்கிற. இந்த ராமகிருஷ்ணன் யாருக்குமே பரிச்சயம் இல்லை. இந்த ராமகிருஷ்ணன் மகாபலி கூப்பிட்டு பக்கத்தில் வந்து நிற்கிறார், சேங்காலிபுரத்துக்கு பக்கத்தில் நிற்கிறார். நான் செங்கல்பட்டில் இவாத்தில் தான் வாங்க போகிறேன் அப்படின்னு மகாபலிவை சொல்கிறேன். செங்காலிபுரத்திற்கும் அந்த ராமகிருஷ்ணனுக்கும் மட்டும்தான் இதனுடைய சூட்சுமம் தெரிகிறது. 2 பேர்களிலும் ஜலம் கசிகிறது. செங்காலிபுரம் ராமகிருஷ்ணனை கண்ட்ரோல் பண்ணுறார். அவரால் முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படின்னா இன்னைக்கு காத்தால நம்ம ஆற்றுல பார்த்த பராசக்தி உண்மை. அம்பாள் வந்திருக்கா நம்ம ஆற்றுல. அந்த அம்பாள் சொல்லியிருக்கா, என்ன பூஜை பண்ண போற, நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொன்னது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பெருமை. அம்பாள் நம்ம ஆற்றுல இருக்காங்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம். அம்பாள் வந்து என்ன பெரியவா வந்து இங்கே பூஜை பண்ண போறான்னு சொல்றது எவ்வளோ பெரிய சந்தோஷம். சொல்ற போது சேங்காலிபுரம் கண்ட்ரோல் பண்ண முடியாம மகாபிரியவட்ட சொல்றார், பெரியவா இன்னைக்கு காத்தால இவாத்துல அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த சொல்லலான்ட்டு. எதுவும் வளரின்னு இருக்காத பைத்தியம் மாதிரி அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டார் பெரியவா. அதான் மகாபிரியவா. அதாவது தன்னோட ஞான திருஷ்டிய, தன்னோட ஞானத்தை எந்த ஒரு காலத்திலும் வெளிக்காட்டிக்க மாட்டார் மகாபிரிவா. அதனால தான் மகாபிரிவான்னு சொல்கிறோம். வெளிக்காட்டிக்க மாட்டார். நம்ம ஆற்றுல ஒரு பேரம் பேத்தி இருக்கான்னா, ஒரு புதுசாக ஒரு 4 பேர் வரான்னா, இவன் பல்ட்டிலாம் அடிப்பான் தெரியுமா, அந்த குழந்தையும் காத்துட்டு இருக்கோம். பல்ட்டி அடிக்கிறது ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு இருக்கோம். இவன் பல்ட்டி அடிப்பான், உங்காத்த குழந்தைகளும் தெரியவே தெரியாதும்பா, இவன் பல்ட்டி அடிப்பான். அதாவது பல்ட்டி அடிக்கிறதே நமக்கு பெருமை அப்படின்னா, அவன் என்ன பண்ணாலும் நமக்கு பெருமை. அது நம்மாத்து குழந்தை, அது நம்மாத்து குழந்தை என்ன பண்ணாலும் பெருமை. அதை நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு குழந்தை பல்ட்டி அடிக்கிறதே சொல்லிட்டு இருக்கோம்னா, பெரியவா தங்கிட்ட இருக்கிற அந்த ஞானத்தை எந்த ஒரு காலத்திலும் வெளியில காட்டின்றதே கிடையாது. ஏன்னா பைத்து பேர் உலகம் இருக்காத வந்துடுறா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு பிரசாத் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அதான் மகாபெரிவாங்கிறது. நமக்கெல்லாம் அப்படிலாம் ஒருத்தர் கிடைப்பாரா? அவர் வாழ்ந்த இடத்துல நம்மெல்லாம் இருந்திருக்கோம். நம்மெல்லாம் காஞ்சிபுரம் போகிறோம். திருவிடமுருதூரில் பலகாலம் இருந்திருக்கார் மகாபெரிவா. மகாலிங்க சுவாமி கஷேத்திரத்தை அப்படி தரிசனம் பண்ணியிருக்கார். திருவானைக்காவல்னு ஒன்று இருக்குது, அகிலாண்டேஸ்வரி. இந்த திருவானைக்காவல் கோவிலுக்கு போனேன்னா அந்த இடத்துல ஒரு தடவை நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். கண்ணன் பட்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் சீஃப் அங்கே. இப்போ எல்லாம் இறந்துட்டார் அவர். அவரோட பையன் வாசுதேவன் ஒருத்தர் அவர் தாங்க பார்த்துக்கிறார். இந்த கண்ணன் பட்டர் அந்த பையன் வாசுதேவன்லாம் என்னை கூட்டின்னு போயிட்டு ஒரு இடத்துல ஒரு சாதாரணமான இடம் கோவிலில் ஒரு பக்கத்தில் பார்த்தா ஒரு சுவர், கருங்கல் சுவர் ஒன்று, தின்னன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. மாமா இங்கே கொஞ்சம் உட்காருங்கள அப்படின்னு அந்த வாசுதேவ். மாமா இங்கே உட்காருங்கள அப்படின்னா, என்னடா யாரும் இல்லை இந்த இடத்துல உட்கார சொல்லி நான் உட்காந்தேன். மாமா அப்படியே சாஞ்சுக்குங்கோ அப்படின்னா, அப்படி சாஞ்சுன்ட்டு சரி எதுக்கும் சொல்கிறேன்னு தெரியல. அப்புறம் எழுந்து நடக்கும்போது, மாமா இந்த இடத்துல பெரியவா உட்காந்துருக்கார் அப்படின்னு. எனக்கெல்லாம் தகுதி இருக்கா இல்லையா, என்னடா அது முதல்ல சொல்ல மாட்டேன், அந்த இடத்துல நம்ம தொட்டில் கும்பிடணும், நமக்கெல்லாம் உட்காரத்துக்கு நமக்கெல்லாம் எங்கே யோக்கியதை இருக்குது அப்படின்னு நான் சொன்னப்போ, மாமா நீங்கள் உட்காருன்னு நான் நினச்சேன் அப்படின்னா. அந்த ஒரு இடத்தெல்லாம் நம்மளாம் போய் தரிசனம் பண்ணணும். எத்தனையோ இடங்கள். கலவைன்னு ஒரு இடம் இருக்குது ராணிப்பேட்டை பக்கத்தில், வேலூர் பக்கத்தில். மகாபெரிவளுடைய குரு பரமகுரு அவள் சமாதி இங்கே இருக்குது, அவள் பிருந்தாவனம் இங்கே இருக்குது. குரு பரமகுரு, பரமேஷ்டி குரு, பராபர குருன்னு சொல்லுவோம். குரு பரம்பரையை சொல்லுவோம். ஸோ நம் வாழ்ந்த காலத்தில் மகாபெரிவா இத்தனை அற்புதங்கள் பண்ணியிருக்கார். நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மகாபெரிவாவை போய் பார்ப்பா. நம்ம குடும்பத்தில் அப்பா அம்மா போய் பார்ப்பா. ஒரு கல்யாணமா, ஒரு திருவிழாவா, வீடு மாத்திரமா, இடம் மாத்திரமா, எல்லாத்துக்கும் பெரியவாட்ட போவா. ஒரு ஊரில் திருவிழாவா, அந்த ஊரில் இருக்கிறவெல்லாம் போய் பெரியவாட்ட போவான்னா, இந்த பெரியவாளை எப்படி எல்லாம் நினச்சிருக்கார் அப்படின்னா, இவர் தான் நமக்கு நடமாடும் தெய்வம் அப்படின்னு தீர்மானிச்சிருக்க. அப்படிதான் எல்லாமே கொடுத்துருக்க அந்த காலத்தில். அதனால தான் இன்னைக்கு பெரியவா பக்தி, பெரியவா மேலே இருக்கக்கூடிய பக்திங்கிறது ஏன் நமக்கு அவசியம் இருக்கணும் அப்படின்னா, அவரை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கரையேறிடலாம், இந்த பிறவியை பூர்த்தி பண்ணலாம். பகவான் மேலே இருக்கிற பக்திக்கும்
பொருள் தேடலுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போ நம்மளாம் பொருள் தேடுறோன்னா பொருள் தான் தேடிட்டு இருக்கோம், அருளை தேட மாட்டேங்கிறோம். அதுவாக கிடைக்கும், பார்க்கலாம், அதுவாக கிடைக்கும், போகலாம், ஒரு வெள்ளிக்கிழமையாக போய் கோயில் கும்பிட்டுட்டு வரலாம், அந்த லெவலில் இருக்கோமே தவிர தியாகராஜ சுவாமிகள் மாதிரிலாம் நமக்கெல்லாம் வருமானு தெரியல. வரவே வராது நினைக்கிறேன், கடைசி வரைக்கும் வராதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வராது இல்லையா? மாமி சொன்னால் கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் நமக்கு வரவே வராது. நம்ம எப்படியே உட்காந்துட்டு முருங்காய் சாம்பார், கத்திரிக்காய் கறி, ஃப்ரைட் ரைஸு அப்படியே போயிடுவோம். நம்ம கால் நமக்கு அப்படியே போயிட்டு இருக்கோம். நமக்கு வாழ்க்கையில் 2 விஷயம் ரொம்ப முக்கியம். அருள்னு ஒன்று இருக்குது, பொருள்னு ஒன்று இருக்குது. நம்ம ரெண்டையுமே தேடணும், ரெண்டுமே தேடணும். பொருள் மட்டும் இருந்தால் போகாது, அருள் வேணும். அருளுங்கிறது தான் பகவானுடைய அனுகிரகம். அருள் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நாம ஜபம் சொல்கிறது, பகவான் மேலே பக்தியாக இருக்கிறது, பகவானுக்கு உரிய ஒரு நாளில் ஒரு உபவாசம் இருக்கிறது, பகவான் சிந்தனையில் இருக்கிறது, அதனால் கிடைக்கக்கூடியது அருள்ங்கிறது. பொருள் எப்படி கிடைக்கும்? நம்மளோட மூளை, நம்மளோட உழைப்பு, நம்மளோட மூலதனம், அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியது பொருள். சொல்லுவா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைம்பா. காசு பணம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டான், இந்த லோகத்தில் மதிக்கவே மாட்டான். காசு பணத்தை வச்சு தான் மதிப்பு. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கூட அப்படி தான் வச்சுட்டு இருக்கோம். இவன் காசு பணம் இருக்கிறவனா இவன் நம்மக்கிட்ட இருக்கிறது நல்லது வச்சுட்டு இருக்கோம். அவனுக்கு வேலை போயிடுத்தா இவன் நம்மள்கிட்ட வந்து எதானே கேட்பான், அவனை கழட்டி விட்டுருவோம், அவன் நம்பரை பிளாக் பண்ணிவிடுவோம், முடிஞ்சு போச்சு. அதான் உலகம். அது இந்த உலகம் எப்படி இருக்குன்னா பொருள் சார்ந்த உலகம். இப்போ நம்ம வாழ்கிற, நீங்கள் இந்த ஃப்ளாஸ்க் வச்ச நேரம் என்ன தெரியல, தாகம் எடுத்துட்டே இருக்கு. நான் எங்கேயுமே தண்ணி குடிக்கல, என்ன மந்திரம் இருக்காதுன்னு தெரியல. பொருள் இல்லை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஆனால் அன்றைக்கெல்லாம் வாழ்ந்திருக்கா. இப்போ நம்மளோட குடும்பத்திலே பாருங்களேன், இப்போ உங்களோட அப்பா அம்மா, நம்மளோட அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் பாருங்கள், கிராமத்தில் அதான வச்சுருந்தால. அப்போல்லாம் இந்தியன் பேங்க் ஐஓபிலாம் கிடையவே கிடையாது. இப்போல்லாம் என்ன பண்ணுவோம், ஏதான ₹1 ₹2 4 மேலே இரவணத்தில் சொருகி வச்சுருவா மாமி. அங்கேருந்து அதான் நம்ம பீரோ, அதான் நம்ம லாக்கர், அங்கேருந்து எடுப்பாது. அப்படி வாழ்ந்துருக்க. வாழ்ந்து என்ன பண்ணுறா, 7-8 பையன் இருக்கும், 4-5 பொண்ணுகள் இருக்கும், எல்லாரையும் கரை சேர்த்துவா. இந்த இரவாணத்தில் காசை வச்சு கல்யாணம் பண்ணி கரையேற்றிருக்கா. அப்படின்னா என்ன காரணம்? பகவானுடைய அருள், அது அவளையெல்லாம் காப்பாற்றினது. இன்னைக்கு பாருங்க, நமக்கு ஒரே ஒரு குழந்தை இருக்கு, பெரும்பாலும் ஒரு குழந்தையோடு நிறுத்திக்கிறா எல்லாரும். இந்த ஒரு குழந்தையை காப்பாற்றுறதுக்கு அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போறா, 2 பேரும் வேலைக்கு போறா. சாயந்தரம் அந்த குழந்தை வந்தோடனே சாப்பாட்டப்பெல்லாம் எடுத்துன்னு யாரோ ஒரு ஆயா வீட்டில் போய் உட்காந்துருக்கோம். 6:30 மணிக்கு அம்மாவோ அப்பாவோ யார் முதல்ல வராலும் அந்த குழந்தைய கூட்டின்னு வருவா. ஒரு குழந்தைக்காக 2 பேர் வேலைக்கு போகிறோம். இன்னைக்கு அன்னைக்கு பார்த்தெல்லாம் ஒரு ஆற்றுல 10-11 உருப்படி இருந்து அப்பா அம்மா 2 பேரும் குழந்தைய வளர்த்த. காசு பணத்து மேலே அவளுக்கு மோகம் இல்லை, தேடல் கிடையாது அவளுக்கு. ஆக பணம் தான் வாழ்க்கைக்கு வேணுங்கிறது கிடையாது. இந்த கலிகாலத்தில் நாம் இருக்கிற இந்த யுகத்தில் காசை நம்ம தேடுறோம், வேற ஒன்றுமே கிடையாது. இந்த கலிகாலம் ஆரம்பித்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷத்துக்கு மேலே ஆச்சு கலிகாலம். இப்போ நம்ம இருக்கிற காலம் கலிகாலம். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். கிருத்தயுகத்தில் தான் யாரோட அவதாரம் நடந்தது? கிருத்தயுகத்தில் நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரம் கிருத்தயுகம். அதுக்கடுத்து திரேதாயுகத்தில் ராமனோட அவதாரம், துவாபர யுகம் கிருஷ்ண அவதாரம். இப்போ நம்ம இருக்கிறது கலியுகம். ஒரு பையன் கேட்டான் அவன் அப்பா கிட்ட, ஏன்பா கிருத்தயுகத்தில் அப்பா சொன்னதை பிரகலாதன் கேட்கவே இல்லை. பிரகலாதன் அப்பா சொன்னது கேட்கல. அவன் சொல்கிறான் இரண்யாய நமக அப்படின்னா. இல்லை நான் நாராயண நமகா தான் சொல்லுவேன், நாராயணன் தான் சொல்லுவேன்னு சொன்னான். அவன் அப்பா சொல்கிறது எதுவுமே கேட்கலை. இப்போ கிருதயுகத்தில் அப்பா சொல்கிறத கேட்காம நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கினான் பிரகலாதன். அதுக்கு அடுத்த யுகத்தில் திரேதா யுகத்தில் அப்பா சொன்னதை கேட்டு வளர்ந்தான் ராமன். இப்போ நான் அப்பா சொல்கிறத கேட்கணுமா அம்மா சொல்கிறத கேட்கணுமா அப்படின்னு கேட்குறான். அப்பா சொல்கிற நம்ம 2 பேருமே அம்மா சொல்கிறதாண்டா கேட்கணும், இதாண்டா கலியுகம் அப்படின்னார்.
இதுதான் கலியுகம் அப்படின்னாரு. இந்த கலியுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதர்மம் தான் அதிகமாக இருக்கும். கலியுகம் ஆரம்பித்து 5000 வருஷம் ஆயிடுத்து. நம்ம எவ்வளவு அதர்ம காரியங்கள் பார்த்துருக்கோம். எத்தனையோ இன்வேஷன், நீங்கள் பாரதம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ இன்வேஷன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பித்து, அதுக்கு முன்னால் ஆரம்பித்து எல்லாமே நடந்தது இந்த கலியுகம் ஆரம்பித்த பிறகு. பகவான் கிருஷ்ணபிரான் வாழ்ந்த காலத்தில் இருந்தவா தான் துவாபர யுகத்தோட கடைசியை பார்த்தா, கலியுகத்தோட ஆரம்பத்தை பார்த்தா. அவெல்லாம் பெரிய பாக்கியம் பண்ணுவா, 2 யுகத்தை பார்த்தவா. கிருஷ்ணரோட காலத்தில் தான் துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் ஆரம்பிச்சது. 2 யுகத்தையும் பார்த்தவா வாழலாம். பகவான் கிருஷ்ணனோட அரசவையில் இந்த துவாபர யுகத்தோட கடைசி நாள் அன்றைக்கி தான் கடைசி நாள். துவாபர யுகம் முடிய போகிறது. இப்போ 2023 முடிஞ்சு நாளைக்கு 24 ஆரம்பிக்கிறதுன்னா டிசம்பர் 31. அப்போ நாளைக்கு புது வருஷம் ஆரம்பிக்க போகிறது. ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நம்ம அப்படியே தான் இருக்க போகிறோம். நம்ம மாற்றிக்க முயற்சி பண்ண போகிறதே கிடையாது. எத்தனை வருஷம் போனாலும் நம்ம அப்படியே தான் இருக்க போகிறோம். ஆனால் சொல்லுவான் நம்ம ஆள், நாலுலேருந்து புது வருஷம் நம்ம சங்கல்பம் எடுத்துக்கணும் அப்படின்னா அது வருஷம் சொல்லிட்டு இருப்போம். நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா இந்த யுகம் முடிய போகிறது. துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் ஆரம்பிக்க போகிறது. துவாபர யுகத்தோட கடைசி நாள் துவாரகையில் அரசவையில் உட்காந்துருக்கான் கிருஷ்ணன். உட்காந்துருக்கான். ஒரு வழக்கு வருது. அப்போ அந்த ஊரில் இருக்கிற 2 விவசாயிகள் வந்து நிற்கிறான். 2 சைடில் நிற்கிறான். மந்திரி சொல்கிறார், ஒரு வழக்கு 2 பேர் வந்திருக்கா கிருஷ்ணா, நீ விசாரிக்கணும், நீ தீர்ப்பு சொல்லணும் அப்படிங்கிறான். உடனே என்ன பண்ணுற, கிருஷ்ணன் கேட்கிறார், என்னப்பா என்ன சொல்லு என்ன அப்படிங்கிற ஒரு விவசாயி பார்த்துட்டு சொல்கிறார். இந்த விவசாயி சொல்கிறார், கிருஷ்ணா நான் வந்து என்னோட நிலத்தை நான் இவனுக்கு விற்றேன். எதிர்த்தாப்புல இருக்கிற விவசாயி காமிக்கிறான். அவனுக்கு நான் விற்றேன், அது கூட நான் காசை நான் வாங்கிட்டேன். அவன் போய் 2 நாள் முன்னாடி நிலத்தை உழுதுருக்கான். ஏதோ பயிர் போடலான்னு உழுதுருக்கான். பார்த்தா அதில் தங்கம்லாம் கிடச்சிருக்கு, நிறைய தங்க காசுலாம் கிடச்சிருக்கு. அவன் நம்மட பைத்தியக்காரன் எங்கிட்ட கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு, இது உன்னோட நிலண்டா, அதில் நான் தோண்டினப்ப கிடச்சிது, நான் நிலத்துக்கு மட்டும்தான் காசு கொடுத்தேன், இந்த தங்கம்லாம் என்னது கிடையாது, ஒன்றுது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுக்குறான் கிருஷ்ணா. நான் எப்படி கிருஷ்ணா அதை வாங்கிக்க முடியும்? நிலத்தை அவனுக்கு வித்தாச்சு, அது அவனுக்கு தானே சொந்தம், நான் எப்படி வாங்க முடியும் கிருஷ்ணா? எவ்வளோ நல்லா இருப்பாருங்க. அதான் துவாபர யுகம்ங்கிறது. அதான் துவாபர யுகம். சொன்னோடனே கிருஷ்ணா இவனை கேட்குறான், நிலம் வாங்கினவனை கேட்குறான், ஏன்டா அவன் தான் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்கிறானே, நிலத்தை உன்ட்ட வித்தாச்சுன்னு சொல்கிறானே, நீயே வச்சுக்கோ இந்த தங்க காசுகளை எல்லாம் நீ வாங்கிட்டே நீயே வச்சுக்கோ அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறான். இல்லை கிருஷ்ணா, அதை எப்படி வாங்க முடியும், அதெல்லாம் அவனுக்கு தான் சொந்தம், இப்போயே அவன்கிட்ட சொல்லுவேன், நான் எல்லாத்தையும் இப்போயே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் அப்படி. பொட்டியெல்லாம் கொடுத்துருக்கான், வெளியில் வச்சுருக்கான், எல்லா தங்கத்தையும் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். தீர்ப்பு நீ கொடுக்கலாம், கேஸை நீங்கள் ஃபைனல் பண்ணலாம். ஆனால் கிருஷ்ணன் அன்றைக்கி முடிக்கலை, பகவான் கிருஷ்ண பரமாத்மா முடிக்கலை. ஏன்னா அடுத்த நாள் கலியுகம் ஆரம்பமாக இருக்குது. அதனோட ஆரம்பத்தையும் நமக்கு காமிக்கணும். இந்த தீர்ப்பு நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கலைஞ்சு கொடுத்து, சபை கலைஞ்சு கொடுத்து, அடுத்த நாள் காத்தால 10 மணிக்கு எல்லாம் கரெக்டாக வந்தாச்சு. எல்லாம் அந்த விவசாயி நிற்கிறான், இந்த விவசாயி நிற்கிறான். கிருஷ்ணன் தன்னோட ஆசனத்தில் உட்காந்துருக்கான். கிருஷ்ணன் கேட்குறான் இந்த விவசாயி பார்த்துட்டு, என்னடா இந்த தங்கெல்லாம் அவனுக்கு கொடுக்குறிய, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, வேண்டான்னு சொல்ல போறிய என்ன அப்படின்னு 2 பேர் கேட்குறான். இந்த நிலத்தை வித்தவன் சொல்கிறான். அவன் தான் முதல்லையும் பேசினான். நிலத்தை வித்தவன் சொல்கிறான், கிருஷ்ணா நானும் யோசிச்சு பார்த்தேன் நேற்றுக்கு ராத்திரி, அவன் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கு, அவன் நிலத்துக்கு மட்டும்தான் காசு கொடுத்துருக்கான் கிட்ட, இந்த புதையில என்னோட நிலத்தில் தான் இருந்திருக்கு, அதனால் அது நான் வாங்கிக்கிறதா முறைன்னு தோணி எடுத்து எனக்கு, நீ சொல்லிடு கிருஷ்ணா நான் வாங்கிக்கிறேன். துண்டு எடுத்து நீட்டுறான் அவன். கிருஷ்ணன் இவன்கிட்ட கேட்கணும், அவன்கிட்ட கேட்கணும் இல்லையா, என்னப்பா நேற்று தரேன் தெரியுன்னு சொன்னியா, அவன் துண்டு எடுத்து நீட்டுறான், நீ இந்த பொட்டி கொடுத்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்துரு அப்படிங்கிறான். கிருஷ்ணா நானும் யோசிச்சு பார்த்தேன், ஏன்னா அவன் மட்டும் தான் யோசிப்பானே, நானும் யோசிப்பேன்ல, நேற்று ராத்திரி முழுக்க நானும் யோசிச்சு பார்த்தேன், நானும் அந்த நிலத்துக்கு காசு கொடுத்துட்டேனே, அதில் தங்கம் கிடைச்சா என்ன, கறி கிடைச்சா என்ன, கல் கிடைச்சா என்ன, மண் கிடைச்சா என்ன, எதாக இருந்தாலும் எனக்கு தானே சொந்தம் கிருஷ்ணா, அது நானே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் கிருஷ்ணா அப்படிங்கிறான். என்னடா அப்படி உன்னை பார்க்குறான், முடியாது கிருஷ்ணா அவன் கொடுத்தே ஆகணுங்கிறான். இவன் சொல்கிறான் கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த அரசவையில் கிருஷ்ணனுக்கு முன்னாடி 2 பேருக்கும் யுத்தம் நடக்கிறது அப்படின்னு அந்த கதை முடியும்.
அதான் கலியுகத்தினுடைய ஆரம்பம். கலியுகத்தோட முதல் நாளே ரொம்ப கோரமாக தான் ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் நம்மளாம் சிக்கி பண்ணி சின்ன பண்ண வரோம். ஒரு விஷயத்துலையும் ஏன் நம்ம அவஸ்தைப்படுறோம் அப்படின்னா, இந்த கலியினுடைய முகம்ங்கிறது ரொம்ப கோரமாக இருக்கும், ரொம்ப கோரமாக இருக்கும். நல்லவர்கள் பாதிக்கப்படுவார்கள், நியாயம் பேசுகிறவன் தண்டிக்கப்படுவான், அநியாயம் பேசுகிறவன் தான் ஓஹோன்னு இருப்பான், தப்பு செய்கிறவன் தான் நன்னா இருப்பான். அதான் கலியுகம் அப்படிங்கிறது. இப்படிப்பட்ட காலத்தில் நாமளும் வாழணும், நாமளும் நன்னா இருக்கணும், தர்ம சிந்தனை நமக்கு வரணும் அப்படின்னா அதற்குத்தான் குருமார்கள் நமக்கு வேணும், அதுக்கு தான் வள்ளம் வேணும். நமக்கு பாருங்க, நமது கலாச்சாரத்தில் நமக்கு இல்லாத விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது. நாயன்மார்கள், ஆழ்வார்கள், பண்டரிபுரத்து மகான்கள் எத்தனையோ பேர் நமக்கு அவதாரம் பண்ணி நமக்கு நல்ல விஷயத்தை எத்தனையோ சொல்லியிருக்கார். நமக்கு இந்த வாழ்க்கையில் நமக்கு கடைசியாக என்ன கிடைக்கணும் அப்படின்னா முக்தி அப்படிங்கிறது ஒன்று தான் நமக்கு கிடைக்கணும். அதாவது இந்த பிறவி பூர்த்தி ஆகணும். இந்த பிறவி பூர்த்தி ஆகணும் அப்படின்னா நாம் நல்லது பண்ணணும், நல்லது செய்யணும், நல்லது நினைக்கணும். திருஞான சம்பந்தர்னு ஒருத்தர் இருந்தார். சைவ நால்வர்களில் ரொம்ப முக்கியமானவர் திருஞான சம்பந்தர்னு பேர். அவர் சித்தியாகும் போது அவருக்கு வயசு 16 வயசு இருக்கு. 16 வயசு. அந்த 16 வயசுல அவர் தரிசனம் பண்ணி பாடின சிவன் கோவில்கள் 220 சிவன் கோவில்கள். சைவத்தில் பாடல் பெற்ற கோவில்கள்னா 276, 277 சொல்லுவா. 220 கோயிலை பார்த்துருக்காரு. எத்தனை வயசுக்குள்ள? 16 வயசுக்குள்ள. நம்ம 60 வயசுக்கு மேலே ரிட்டையர் ஆன பிறகுதான் முதலாக ஒரு கோவிலுக்கு, நம்ம பிறந்த ஊருக்கு அப்போத்தான் நம்ம போக ஆரம்பிப்போம். அது வரைக்கும் நமக்கு பணம் பணம் பணம்னு உட்காந்து பணத்தை சம்பாதிச்சு முடிச்ச பிறகு அது வரைக்கும் லீவு போடாமல் முதலாளிக்கு பயந்து காசுக்கு கட்டுப்பட்டு வேலை செஞ்சவர் சொல்லுவார், பணத்தில் என்ன இருக்கு, பகவான் தான் எல்லாம். எப்போ 61 வயசு ஆரம்பிக்கிறப்ப இவர் சம்பாதிச்சு லாக்கரில் பொண்டாட்டிக்கு எல்லாம் செயின்லாம் பண்ணி கொடுத்து 4 இடத்துல ஃப்ளாட்டை வாங்கி போட்டு முடிச்சுட்டு அவர் பேசுவார், தர்மம் பேசுவார். இதான் காலம் இது, இது கலிகாலம் இது. ஏன்னா அவருக்கு இருந்த மனநிலை அடுத்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு இருக்குமா யோசிக்க மாட்டார் அவர். எல்லாம் அந்த வயசுல ஞானம் பேசுவார். 60 வயசுக்கு மேல அப்பதான் கோவிலுக்கே போக ஆரம்பிச்சிருப்பார். 16 வயசுக்குள்ள 220 கோவில் தரிசனம் பண்ணியிருக்க ஞானசம்பந்தர். அவருக்கு எப்படி முக்தி கிடைச்சது அப்படின்னா ரொம்ப வினோதமானது அவர் கிடைச்ச முக்தி அப்படிங்கிறது. அவருக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டார். நம்ம படுற அவஸ்தையெல்லாம் அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு. கல்யாணம் வேண்டான்ட்டார். அவர் அப்பா ஆன மட்டும் சிவவாத ஹிருதயர்னு பேர், அவர் அப்பா பேர். நீ அவசியம் கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா, இதான ஹோமம் பண்ணுற, ஒரு வழிபாடு பண்ணுற, உன் பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கணும், அப்போ தான் பலன் உண்டு, நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவேன். கல்யாணம் வேணாம்ப்பா, நான் அப்படியே இருந்துடுறேன் அப்படிம்பேன். அப்புறம் ரொம்ப வற்புறுத்தி சொல்ல சரிப்பா உங்களுக்காக நான் பண்ணிக்கிறேன் அப்படின்பேன். அவருக்கு ஒரு பொண்ணு பார்த்தா. இந்த பொண்ணு பேர் சோஸ்தர பூர்ணாம்பிகைன்னு பேர். சீர்காழி சம்பந்தரோட சொந்த ஊர். அது பக்கத்தில் ஆச்சாள்புரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. ஆச்சாள்புரம்னு ஊர். சீர்காழிலேருந்து இந்த மாயரம் போகிற வழியில் சீர்காழி தாண்டி இருக்கு ஆச்சாள்புரம் அப்படிங்கிற ஊர். அந்த ஆச்சாள்புரத்தில் தான் அந்த பொண்ணோட சொந்த ஊர். சோஸ்தர பூர்ணாம்பிகையோட சொந்த ஊர் இது. பொண்ணாத்தில் தான் கல்யாணம் நடக்கும். அப்போ உண்டு. அதே மாதிரி தான் இப்போ வரதட்சணை கொடுக்குறா இல்லையா, பொண்ணாத்துக்காரா பிள்ளையாத்துக்கு கொடுக்குறா. இப்போ இல்லை, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளையாத்துக்காரா தான் பொண்ணாத்துக்காரர் கொடுக்குறா, வரதட்சணை கொடுக்குறா, இல்லைன்னா வேண்டாங்கிறா. இப்போ மாறி போச்சு. ஒரு 15-20 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பொண்ணாத்துக்காரர்கிட்ட டிமாண்ட் பண்ணுவேன், 40 பொண்ணு நகை போடணும், ஒரு கார் வாங்கி தரணும், ஒரு ஃப்ளாட் வாங்கி தரணும். இப்போ பையன் ஓஜோசியா ஒன்றும் இல்லாமலாம் இருக்கான், எல்லாம் கேட்பா. இதெல்லாம் ஒன்றும் அது என்னமோ ஒரு வரதட்சணைங்கிறது ஒரு பெரிய கலாச்சாரம். அது எப்படியோ போயிடுது. ஞான சம்பந்தர் காலத்தில் பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்கு பையன் வீட்டுக்காரன் வரதட்சணை கொடுக்கணும். ஞான சம்பந்தர் குடும்பத்தில் இருக்கிறவ அந்த வீட்டு வரதட்சணை கொடுத்தா. சேக்கிடார் அதை அதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுவார். சேக்கிடார் பெரிய புராணத்தில் அதை வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டேன். அந்த ஆச்சாள்புரத்துக்கு சீர்காழிலேருந்து முதல் நாள் நைட்டு புறப்பட்டு போகிறார். நீங்கள் கல்யாணம் நடக்கிறதுனா நம்ம வரோம் இல்லையா, கோயம்புத்தூர்லாம் ஃப்ளைட் வச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு வரோம். மாப்பிள்ளையோட அப்பாட்ட சொல்லுவோம், பொண்ணோட அப்பாட்ட சொல்லுவோம், ஒரு 4 வண்டி அனுப்புங்க, எல்லாம் இன்னோவாக இருக்கணும், ஏசிலாம் நல்லா இருக்கணும் அப்படிம்போம். கண்டிஷன்லாம் போடுவோம். போய் மண்டபத்துக்கு போவோம். இவன் எப்படி வர, அங்கேருந்து வண்டியில் வர, மாட்டு வண்டியில் வர. சீர்காழிலேருந்து ஆச்சாள்புரம் ஒரு சத்திரத்தில் ஒரு மடத்தில் தங்குற ஞானசம்பந்தர்.
காலங்கரத்தால் கல்யாணம், பொழுது ஒழிஞ்சா கல்யாணம். நாச்சாள்புரத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்குது. அந்த கோவிலில் தான் கல்யாணம் நடந்தது. இன்றைக்கி அந்த கோவிலை தரிசனம் பண்ணலாம். அற்புதமான கோவில். ஞானசம்பந்தருக்கு கல்யாணம் நடந்த இடம் அது. அந்த இடத்த தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா கல்யாணம் ஆகாமல் இருக்கிற பையன் முன்னோர்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்ட அவ்வளவு சக்தி அந்த இடத்துல. இந்த கோவிலில் காலங்கரத்தால் கல்யாணம் ஆகுது. எல்லாம் வேறு மந்திரங்கள் விളിக்கிற திருநீல நக்க நாயனார், நிறைய பேர் நாயனார்களே ஒரு 3-4 பேர் இருக்கா. அன்னைக்கு எல்லா பந்துக்கள் எல்லாம் வந்திருக்கா. கல்யாணம் நடக்கிறது. ஞானசம்பந்தர் மடமேடையில் உட்காந்துருக்கா. பக்கத்தில் சோஸ்வர பூர்ணாம்பிகை உட்காந்துருக்கா. 2 பேரோட அப்பா அம்மாலாம் நிற்கிறா. வேத மந்திரங்கள் புகையெல்லாம் போய் கல்யாணம் நடந்துட்டு இருக்கும்போது ஞானசம்பந்தருக்கு திடீர்னு மனசுக்குள்ளே ஒரு யோசனை. என்னடா அது, கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தாலி கட்ட போகிறோமே, தாலி கட்டியாச்சுன்னா நாம் சுதந்திரமாக இருக்க முடியுமா? அப்போவே அவருக்கு தோணியிருக்கு பாருமா, அவருக்கும் தோணியிருக்கு அப்போவே, நம்ம சுதந்திரமாக இருக்க முடியுமா, நினச்சபடி ஒரு கோவிலுக்கு போக முடியுமா, நமது ரொட்டீன் லைஃப் தடைப்படுமா அப்படின்லாம் யோசிக்கிறேன். யோசிச்சு இருக்கும்போது தாலியை கொடுக்குற, தாலி கட்ட சொல்கிற. தாலி கட்டிட்டு மணமகள் கழுத்தில் கட்டியாச்சு. கட்டிட்டு வலம் வரணும். அக்னியை வலம் வருவா இல்லையா, அந்த சாங்கியம் நடந்துட்டுருக்கு. நடக்கிறப்ப அங்கே இருக்கிற ஈஸ்வரன், நேர ஈஸ்வரன் இருக்க. இந்த ஈஸ்வரனை பார்த்து மனசில் நினைக்கிறேன், பகவானே உன்னோட கருணை எனக்கு எப்பவும் இருக்கணும், நான் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னமோ வெள்ளம் சொன்னதுனால நான் தாலியை கட்டிட்டேன், உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறேன். 16 வயசு அவருக்கு, 16 வயசு. உடனே பகவான் வந்து ஒரு அசரீரியாக கேட்கிற ஞானசம்பந்தத்தை, ஞானசம்பந்த உடனே நான் இப்பயே கூப்பிட்டுக்கிறேன், கைலாசத்துக்கு வரியா அப்படிங்கிற. தாலி கட்டி எவ்வளோ நிமிஷம் ஆகுது, ஒரு 3-4 நிமிஷம் தான் ஆகுது. உடனே கைலாயம் வரியா அப்படிங்கிற. இந்த காலத்து மாப்பிள்ளை என்ன சொல்லுவான், ஏன் இப்போ தான் தாலி கட்டியிருக்கேன், நான் இன்னும் சிங்கப்பூர் போகணும், ஹனிமூனுக்கு அங்கே போகணும், இங்கே போகணும், இன்னும் காசு பார்க்கணும், வீடெல்லாம் வாங்கணும், இன்னொன்று ஒரு 40 வருஷம் 50 வருஷம் போகட்டும் அப்படிமா இந்த காலத்து மாப்பிள்ளை இருந்தார். ஞானசம்பந்தர் சொல்கிறார், உடனே வரேன், நீங்கள் கூப்பிட்டேன்னா உடனே வரேன். ஏன்னா உன் பக்கத்தில் ஒருத்தி இருக்காளே பகவான் சொல்கிறார், நீ உத்தரப்பட்டு அவரையும் கூட்டின்னு வரேன் பாருங்க, அவளுக்கும் நான் மட்டும் போட வாடி நீயும். பகவான் சொல்கிறார், சரி உன் மனைவியும் கூப்பிட்டுக்கிறேன், அவள்கிட்ட கேளு வரியான்னு கேளு, கைலாசுக்கு போக போகிறோம், கொஞ்ச நேரத்தில் பகவான் கூப்பிட்ற, நீ என் கூட வரியான்னு கேளு, அவள் வரேன்னு சொன்னால் கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற கேட்குறா. அவள் அந்த காலத்து பொம்பளை. இந்த காலத்து பொம்பளைனா புருஷனை போட்டு வெட்டி எடுத்துருவா. நானும் வரேன், பாக்கியம் அதெல்லாம் கைலாசம் அப்படிங்கிற. அப்புறம் பகவான் சொல்கிறேன், சம்பந்தா இது உனக்கும் சம்சாரத்துக்கு மட்டும் இல்லை, உன்னோட அப்பா அம்மாவுக்கும் கொடுக்குறேன், அவளோட அப்பா அம்மாவுக்கும் கொடுக்குறேன், அவள்கிட்டையும் கேளு. அசரீரி. இங்கே 2 பேர்கிட்ட கேட்குறா, அங்கே 2 பேர்கிட்ட கேட்குறா. கைலாசமா நான் வரும், போரும் பாவத்தை பண்ணிட்டு இருக்கோம் அந்த லோகத்தில், நான் கைலாசத்துக்கு வரேன் அப்படிங்கிறேன். அப்புறம் சம்பந்தர்கிட்ட சொல்கிறார் பகவான், சம்பந்தா உங்கள் எல்லாருக்கும் மட்டும் இல்லை, இந்த கல்யாணத்துக்கு வந்து அத்தனை பேருக்கும் நான் கொடுக்குறேன். வந்திருக்கா இல்லையா, பந்துக்கள் வந்திருக்கா, சொந்தக்காரா, பக்கத்தில் இருக்கிறவா, இந்த தெருவில் இருக்கிறவா எல்லாம் வந்திருக்கா, எல்லாருக்கும் நான் கைலாசம் கொடுக்குறேன், எல்லாரும் வராளா கேளு அப்படிங்கிற. சாப்பாடு ரெடியாக இருக்குது, சாப்பிட போகணும்னா நம்ம எல்லாம் ஓடிடுவோம், உடனே ஓடிடுவோம் கல்யாண மண்டபத்தில். அது போல் கேட்குறார் எல்லாரையும் பார்த்து, எல்லாம் கைலாசத்துக்கு வரையலாம் அப்படின்னு சம்பந்தர் கேட்குறார். எல்லாருமே கையை தூக்குறார், கைலாசத்துக்கு வரோங்கிற. எல்லாம் வரோன்னு சொன்ன உடனே எப்படி போகிறது கைலாசத்துக்கு, வந்தே பாரத் ரயில் வருமா, எல்லாம் ஏறுமா கைலாசம் போகிறேன்னு சொல்லுவாள், எப்படி போகிறது கைலாசத்துக்கு? பகவான் சொல்கிறார், வழி சொல்கிறார். இந்த ஈஸ்வரன் சொல்கிறார், கருவறையில் நான் இருக்கேன் பார்த்தியா சம்பந்தா, நமச்சிவாய நாமத்தை சொல்லிட்டு நீ முதல்ல உள்ளவா, நீ உள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ளே வந்தோடனே ஒரு ஜோதி மட்டும் தெரியும், இந்த ஜோதிக்குள்ளே பூந்துடு, நீ கைலாசத்துக்கு வந்துடுவேன். உன்னை பின்பற்றி உன்னோட மனைவி அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரா இந்த கருவறைக்குள்ளே நுழைஞ்ச உடனே, ஒரு ஜோதிக்குள்ளே நுழைஞ்ச உடனே அத்தனை பேருக்கும் கைலாசத்தில் இடம் கிடைச்சிடும், எல்லாரையும் ஒவ்வொருத்தராக வர சொல்லு அப்படிங்கிற. நமச்சிவாய நாமத்தை சொல்லி ஒவ்வொருத்தராக உள்ள போகிறோம். அடுத்த நிமிஷம் அவள் அத்தனை பேரும் மறைஞ்சு 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 போயிட்டு இருக்கா. அத்தனை பேருக்கும் கைலாசத்தில் ஒரு இடம் கிடைக்கிறது. ஏதான ஒரு பஸ்ஸு கவிழ்ந்துடுத்து, ஒரு ரயில் ஆக்சிடென்ட், என்னடா குண்டோட கைலாசமா அப்படிம்பா.
அவளுக்கு தான் கூண்டோடு கைலாசம் கிடைச்சது. ஞானசம்பந்தர் கல்யாணத்தில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாலோ அவ அத்தனை பேருக்கும் கூண்டோடு யார் யார் வந்தாலும் அத்தனை பேருக்கும் கைலாசம் கிடைச்சது. அன்னைக்கு இந்த கைலாசம் கொடுக்குற இந்த விசேஷம் நடக்க போகிறது இந்த கோவில்லன்னு பராசக்திக்கு தெரிஞ்சு அன்னைக்கு வரக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேருக்கும் அம்பாள் தன்னோட கையால் அங்கே வரவர்களுக்கெல்லாம் திருநூறு கொடுத்தாலும், விபூதி கொடுத்தாலும், இந்த கல்யாணத்துக்கு வர எல்லாருக்கும் விபூதி கொடுத்தாலும். அந்த கோவிலில் இருக்கிற ஈஸ்வரன் பேர் சிவலோகநாதர்னு பேர். சிவலோகம்னா கைலாயம். இந்த கைலாயத்தை கொடுத்த காரணத்தினால சிவலோகநாதர்னு பேர். இந்த அம்பாள் எல்லாருக்கும் இன்னைக்கு விபூதி கொடுத்து அந்த கல்யாணத்துக்கு வரவேற்ற காரணத்தினால அந்த அம்பாளுக்கு பேரு திருவெண்ணீற்றம்மை. வெந்நீர்னா நீர், விபூதி, திருவெண்ணீற்றம்மைன்னு பேரு. இன்னைக்கு அந்த கோவிலில் போயிட்டு நீங்க அம்பாள் சன்னதியில வந்து குங்குமத்துக்காக கை நிட்டாலும் விபூதி தான் தருவாங்க. விபூதி தான் தருவாங்க. ரொம்ப விசேஷமான கோவில். அத்தனை பேருக்கும் கைலாசம் கிடைச்ச இடம் அது. அதுதான் நமது பிரார்த்தனை தான் இருக்கணும். நமக்கு முடிகிற காலத்தில் கைலாசமா வைகுந்தமா நமக்கு அதை கொடுத்து அருளணும். அது வரைக்கும் நான் நல்லதே பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சிந்தனை எனக்கு கொடுக்கணும். அது ஒன்று தான் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா இந்த மனசு அப்படிங்கிறது எப்பவுமே நம்மளோட கண்ட்ரோலில் கிடையவே கிடையாது. மிச்சம் எல்லாமே நம்ம கண்ட்ரோல் ஓரளவு சொல்லலாம். வாய் தவிர. ஆமாம், வாயை தவிர. ஆமாம், ரொம்ப மோசமானது அது, ரொம்ப மோசமானது. மிச்சம் எல்லாமே நம்ம கண்ட்ரோல் கூட சொல்லலாம். ஆனால் இந்த மனசு வந்து நம்ம கண்ட்ரோல் கிடையாது. அதை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்னா பகவானுடைய ஸ்மரணை ஒன்று தான் நம்ம காப்பாற்றக்கூடியது. நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளில் மிகப்பெரிய எதிரி நீங்கள் சொன்னது தான், அந்த நாக்கு தான் சொல்லுவேன். மிகப்பெரிய எதிரி நமக்கு நாக்கு தான். இது 2 விதத்தில் மோசமானது. ஏன்டா நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசுறியா அப்படின்பா. நாக்கில் நரம்பு கிடையாது, அதான் வளையும், இஷ்டத்துக்கு வளையும். நாக்கு இன்னைக்கு ஒருத்தன் நல்லவன்னு சொல்லும், ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அவனை போல ஒரு அயோக்கியம் உண்டா இன்னொருத்தன் சொல்லுவான். இங்கேருந்து போவான், இன்னொருத்தன் வருவான், அவனை மாதிரி ஒரு அயோக்கியம் உண்டு, அவன்கிட்ட நல்லவன்னு சொல்லிட்டு வந்திருப்பான். நாக்குக்கு இருக்கிற மோசமான குணம் ஒன்று. 2வது, ஒரு சாப்பாட்டை பார்த்தோம் அப்படின்னா சபலம். இந்த நாக்குக்கு தான், நாக்கில் ஜொல் வடிகிறத ஸ்வீட்டை பார்த்தா கேட்பேன், என்னடா நாக்கில் ஜொல் வடிகிறதா அப்படின்பா. அதுக்கும் அடிமையாகும். புறம் பேசும், தேவையில்லாத உணவுக்கு அடிமையாகும். அதனால தான் நாக்கை ரொம்ப கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும். எப்படி மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கிறோமோ அதே போல் நாக்கையும் நம்ம கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம கையில் கிடையாது, எல்லாமே பகவான் கையில், மகான்கள் கையில் தான் இருக்குது. அதனால தான் அவளை பிரார்த்தனை விடணும். அவள் தான் நம்ம அத்தனை பேருக்கும் நல்ல சிந்தனை கொடுக்கணும். நம்ம என்னென்ன பிரார்த்தனைகள் வைக்கிறோம், என்னென்ன அபிலாஷைகள் நம்ம மனசில் இருக்குது, கடவுள்கிட்ட என்னென்ன சொல்கிறோமோ எல்லாவற்றையும் அவர்கள் தான் நமக்கு நிறைவேற்றி தர முடியும். எல்லாம் வல்ல மகாபெரிவா எல்லாருக்கும் நல்லதை கொடுக்கணும், நல்லதே நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி நன்றியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.